श्रीशक्तिदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रङ्गजानन्दं। मातरं लक्ष्मीनाथसमारम्भां नादयाम्नमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बोजयुग्मं व्यामोहतस्थितिधराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य रामानुजे माता पिता माता पिता विबोधिः तनया विबुधिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्कुलाभिरामं श्रीमत्तदङ्गयुगलं नमामि मूर्ध्ना भूतं भूतं सरस्वती भक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताञ्जलिकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् अखिल गङ्गादिनीले विनतविधभूतप्राक्षैकदीक्षे शिरसि विधीप्ते ब्रह्मणे श्रीनिवासे भवतु मम परस्मिन् श्रीभक्तिरूपा पाराचर्योपनिषद् संसारात्मसंजीवनी पूर्वाचार्य भगवती व्याघातदूरस्थिता आनीतां निर्मानुजार्य नमः पावयोगिनि यस्मृति स्मृति सूत्राणाम् நம்ம இது மட்டும் முதலே இருந்து பார்த்தோம். சாங்கியம், யோகம், நியாயம், வைசேஷிகம், அத்வைத்தம், தத்துவத்து சார்வாகம், சமணம், பௌத்தம், சைவம், இது எல்லாத்தையும் ஒன்று எடுத்து பண்ணிட்டு வந்தோம். ஆனால் முன்னாலேயே ஒரு தரம் பண்ணிருக்கோம். யாரு? மீமாம்சைகள். மீமாம்சைகள் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா, மீமாம்சைங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் நேரம் என்னன்னாக்க கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் அர்த்தம். அவங்க ஒரு டன் ஒரு ஹியூமன் சர்வீஸ் டு தி வேதாஸ். வேத வாக்கியங்களை தான் எப்படி அனலைஸ் பண்ணலாம், எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய 12 அத்தியாயத்தில் முதல்ல இந்த பூர்வ மீமாம்சையில் முதல்ல 4 அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னாக்க இதைத்தான் விவரமாக சொல்லியிருக்கு. ஆனால் தே டோன்ட் பிலீவ் இன் காட். அவர்களை பொறுத்த மட்டும் தேவதைகள் அப்படிங்கிற மந்திர ரூபத்தில் மட்டும்தான் இருக்கா. அதனால மனுஷன் உலகத்தில் பிறக்கிறான், வாழறான். வாழ்ந்தாக்க இங்கே ஏதோ தன்னால் அச்சீவ் பண்ண முடியுது, தன்னுடைய சக்திக்கு ஏற்பட்டு அச்சீவ் பண்ண முடியாதையும் அச்சீவ் பண்ணுறான். ஆனால் அது மட்டும் காணாது, அதுக்கு மேலே வேணுங்கிறான். அப்போ என்ன பண்ணுறான்னாக்க யாகங்களுக்கு போகிறான். இந்த யாகங்களுக்கு தேவதைகள்லாம் மந்திர ரூபத்தில் இருக்கு. இந்த யாகங்களை பண்ணுறான். அதனால அவங்க தேவதை பலன் கிடைக்கிறது. இந்த பலனை வச்சு தேவலோகத்துக்கு போகிறான். அங்கேருந்து தன்னுடைய புண்ணியம் இருக்கிற மட்டும் இருக்கான், நற்செயல் மட்டும் இருக்கப்படுறான், திரும்பி வந்துடுறான். இந்த சைக்கிள் கண்டினியூஸாக போயிட்டே வந்துட்டே. நம்ம சின்ன வயசில் சயின்ஸில் போட்டோம் இல்லையா, தவளையின் வளர்ச்சி பருவங்கள், பட்டுப்பூச்சியின் வளர்ச்சி பருவங்கள் போட்ட மாதிரி வரிசையாக போட்டிருக்க போலதான். இதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. இதை தவிர்த்து மத்தியானத்துக்கு எதுக்காக வேணும், மோட்சத்துக்கு எதுக்கு வேணும் அப்படிங்கிறது அவளுடைய கன்டென்ஷன். இப்போ இது மட்டும் அவங்கள முதல்ல கண்டிச்சிருக்கோம். நம்ம அவளுடைய நோக்கம் என்னன்னாக்க யாகம் பண்ணணும், எதுக்கு வேணாலும் யாகம் பண்ணலாம். யாகம் பண்ணினோம்னாக்க சில யாகங்கள் நம்ம இப்போ இருக்கிறச்சியே பறந்துடும், சில யாகங்கள் நம்ம இறந்த பிறகு பறந்துடும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த மாதிரி. இப்போ இறந்த பிறகு பறந்தது தான் இப்போ பண்ணி என்ன பிரயோஜனம்னாக்க அப்படி இல்லை. இறந்த உடனேயே நம்ம ஆத்மாவோட ஒரு புது விசேஷம் ஒட்டிக்கிறது. அதுக்கு பேர் தான் அபூர்வம் இல்லை நியோகம்னு பேர். அது நம்ம இறந்த பிறகு நம்ம என்ன விரும்பினோமோ அதை தரும். முக்கியமாக சொர்க்கத்துக்கு ஜோதிஷ்டோமேன சொர்க்காமோ யஜேத அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், ஜோதிஷ்டோம் பண்ணி முடிக்கலாம். பூர்ணாவதி ஆயிடுத்து. ஆன உடனே இந்த கர்த்தா, அந்த எஜமானன் இருக்காங்க, அவன் இறந்து போயிடலையே, அவன் இருக்கானே. அது மட்டும் இல்லாமல் அதோட முடிவில் சில வந்தனைகள், அக்னிக்கு சில வந்தனைகள் சொல்கிறோம். சொன்னதுக்கப்புறம் சில பிரார்த்தனைகள் சொல்கிறோம். இந்த பிரார்த்தனையில் பார்த்தேன்னாக்க ஆயுர் ஆஸ்தே அப்படின்னு வருது. எனக்கு ஆயுஷ் நிறைய கொடுக்கணும் வேற கேட்குறோம். இப்போ நம்ம நார்மலாக நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்களோட சொல்கிறோம் அந்த மாதிரி. இப்போ சொர்க்கம் போகணுங்கிறவன் உடனே போகிறதான் விரும்பான்.
அப்போ ஆயுஷ் முடிஞ்சு போகணும்னாக்க நாளை நான் கேட்கலாமா கூடாது இல்லையா, ஆனால் அது சட்டம் இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி. ஆகவே அவன் ஆயுஷ் முடிஞ்சு இதுக்கு போகிறதுக்கு இப்போ சொர்க்கம் போகிறது. அப்போ அது மட்டும் என்ன பண்ணுறதுனாக்கா இந்த அபூரங்கிறது அவன் உடம்போட ஆத்மாவோட ஒட்டின்னு இருக்கு, அதை அவனுக்கு கொண்டு போகிறது. இதுதான் மீமாம்சனோட பிரின்சிபல். அவளை பொறுத்த மட்டும் தெய்வங்கிறது ஒன்று தேவையில்லை. இவா பண்ணுற செயல் இருக்கே, கர்மா இருக்கே, அதுவே பயன் தரும். எப்படி ஒரு உழவன் எடுத்துக்குவோம், என்ன பண்ணுறான், நிலத்தை பண்படுத்துகிறான், அதுக்கு வேண்டிய செய்நேர்த்தி எல்லாம் செய்கிறான், செஞ்சு விதைச்சி நாற்று நட்டு எல்லாம் பண்ணினான்னாக்க முடிஞ்ச உடனே அது பலன் தருது. அதுலேருந்து நல்ல நெல் மணி விளைஞ்சிருக்கு, கரும்பு விளைஞ்சிருக்கு, வாழை விளைஞ்சிருக்கு. அவன் பலன் தருது எது? அவன் பண்ண உழைப்பு தானே. ஸோ அவன் செஞ்ச வினையே அவனுக்கு பலன் தருது. அப்படி கிடைக்கிறச்சு இதுக்கு தெய்வத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது அவளுடைய கண்டென்ஷன். அதே மாதிரி லோகத்தில் எல்லாத்தையும் அவனவனுக்கு உள்ள ஒரு இதை தன் கடமையை ஒழுங்காக செஞ்சுட்டு இருந்தானாக்க தெய்வங்களுடைய அந்த அது வேண்டிய வேள்விகளை செஞ்சான்னாக்க அதெல்லாம் பலன் தரும் அப்படிங்கிறது அவளுடைய கண்டென்ஷன். இப்போ அதை பற்றின விசாரம் தான் இப்போ நம்ம எடுக்க போகிற இந்த அதிகாரத்தில் இருக்கு. இந்த பலன் தருது இல்லையா, ஏதோ செயல் செய்கிறோம், அதுக்கு செயல் பலன் தருது இல்லையா, யார் தரா? இந்த பரமாத்மா தரானா, இல்லை அந்த செயலே தருதா, இல்லை அதுக்குன்னு ஒரு தேவதைன்னு சொல்கிறோம், தேவதை தருதா? முன்னால பார்த்தோம் இல்லையா, கண்ணுக்குள்ள இருக்க தேவதையா, இல்லை பரமாத்மாவா, இல்லை சூரியனான்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இப்போ அந்த செயலுக்கு பலன் தருது யார் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணணும். ஒரு செயலுக்கு பலன் தருவது யார்? பொதுவான உலகியலில் மனிதன் உழைப்பே பலன் தருகிறது. சிறப்பான பலன்களை அடைய யாகங்கள் தருகின்றன. தேவதைகள் மந்திரூபம் மட்டுமே, எதையும் செயல் மட்டுமே பலன் தரும். யாகம் அபூர்வம். யாகம் செயல்பாடுகள் யாவும் அறிவற்றன். இப்போ என்ன பிரச்சனைனாக்க, இந்த கர்மா செய்யக்கூடிய செயலானது பலன் தருதுன்னு சொன்னாக்க, கர்மா அப்படிங்கிறது ஒரு அறிவற்றது, அது தானாக செயல்படாது. ஒருத்தர் செயல்பட்டினால்தான் பண்ணும், வேற ஒன்றும் வேண்டாம் சுவாமி. நம்ம வீட்டில் சாப்பிடணும், நம்ம வீட்டில் அரிசி நிறைய இருக்குது, கரிகாய்கள் நிறைய இருக்குது, அது தண்ணி நேரம் சாப்பிட முடியுமா? அதை ஏதோ ஒரு இது பண்ண ஒரு பக்குவப்படுத்தினா தான் சாப்பிட முடியுது. இப்போ நமக்கு உணவுங்கிற பலனை எது தருதுனாக்க பக்குவப்படுத்துறது தருது. அதே மாதிரி அரிசிங்கிறது எது தருதுனாக்க உணவுடைய செயல்பாடு தருது. ஆக எல்லாத்தையும் செயல் தானே பலன் தருது, செயல் தான் பலன் தருதா அப்படிங்கிறச்ச ஒரு சின்ன யோஜனை பண்ண இருக்கு. வாஸ்தவம் தான். ஒரு உழவன் ஆஹா நானா கண்டு இந்த வருஷம் என்னுடைய இயற்கை இவ்வளவு இத்தனை குண்டால் நான் விளைவிச்சுட்டு அப்படி பெறுவதுனாக்க ரொம்ப ரேட்டு கண்ணா, எல்லாம் உன் செயல் மட்டும்தானா? இல்லை இறைவனுடைய செயல் எதுவும் இல்லையா? இல்லை எந்தக்கு நான் தானே பண்ணினேன், நான் உழுதேன், நீர் பாய்ச்சினேன், இந்த வந்தது. அப்போ இந்த வயல் இருக்கே, இந்த மண், இதை நீ பண்ணினியா? இல்லைன்னாக்க இவ்வளவு நீர் பாய்ச்சினேங்கிறிய, நீ பண்ணினியா? அது போகட்டும். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே வெயில் இருந்தது இல்லையா, அதான வளர்ச்சிக்கு முக்கியமானது. அப்புறம் மழை வந்தது, நீ பண்ணினியா? இதெல்லாம் உங்ககிட்ட இருந்ததானாக்க நீ இதை பண்ணி செஞ்சிருவ. இல்லாத போது நீ என்ன பண்ண முடியும்? அதனால நீ செய்யலை, கடவுள் தான் செஞ்சார். இல்லை கடவுள் தான் செய்யற அப்படின்னாக்க நான் என்ன பாடுபட்டேன் எனக்கு தெரியறது இல்லையா? ரைட், நீ பாடுபட்ட இல்லையா, ஒத்துக்கிற ஃபுல்லா ரைட். இப்போ என்னாச்சு, நாளைக்கு இதெல்லாம் அறுவடை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு நைட்டு ஒரு அகோராத்திரம் மழை பெஞ்சது, அது ஒரு நெல்மணிலாம் நல்லா கீழே விழுந்து போச்சு. இப்போ நீ பண்ணினியா? நீ பண்ணின செயல் உனக்கு பலன் தரணும்னா தந்திருக்கணுமே. செயல் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. அடுத்தபடியாக நம்ம நார்மலாக எடுத்துக்கணும். ஸ்கூலில் காலேஜில் படிக்கக்கூடிய எல்லாருமே அண்ணா எழுதி நிறைய மார்க் வாங்கணும்னு தான் நினைக்கிறோம். நம்மளால் முடிஞ்ச எல்லா எஃபர்ட்டையும் வித் அவர் டூத் அண்ட் டைம் நம்ம போடுறோம். போட்டாலும் கடைசியில் வரிசையாக பார்த்தீங்கன்னாக்க அந்த எஃபர்ட் முழுக்க கிடைச்சா தெரியல. சில சமயம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம ரொம்ப சிரமப்பட்டு படிச்சுட்டு ஒரு பரீட்சை எழுதியிருப்போம், அதில் மார்க் குறைச்சலாக இருக்கும். சிலது ஜஸ்ட் லைக் தட், வேறு வழி இல்லை, ஆல்ரைட் ஒரு டெஸ்பரேட்டாக இனிமேல் படிக்கிறது ஒன்றும் இல்லை, வழியை போய் எழுதியிருப்போம், நல்லா வந்திருக்கும். இது அடியோட எல்லாம் நிறைய ஆகிருக்கு. அந்த மாதிரி இருக்குச்சு. அப்போது
செயலும் பலனும் ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்ல முடியலையே. அதுக்கு போட்டோம் ரொம்ப மாடர்னாக வரும். இத்தனை சயின்டிஸ்ட் சேர்ந்து சேட்டலைட் எல்லாம் விடுறாங்க, மிசைல்ஸில் வச்சு சேட்டலைட் விடுறாங்க. அவங்களுடைய எல்லாரும் சயின்டிஸ்ட் தான், அவாவா அந்த துறை போகியவர்கள் தத்துவத்தில். ஆனால் அதுலேயே ஃபெயிலியர் வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்ல போனோம்னாக்க இருக்கக்கூடிய எல்லா செயல்களிலையுமே we learn only by our mistakes. மிஸ்டேக் பண்ணணும் பண்ணுறோமா? நிச்சயமாக பண்ணலை. நம்ம மிஸ்டேக் இருக்கக்கூடாதுன்னு தான் பண்ணுறோம், இருந்தாலும் வருது இல்லையா? அதனால் நமக்கு மீறின ஒன்று இருக்குது, ரைட்டு. அப்போது வெறும் செயல் மட்டும் பலன் தராது. செயல் பலதாக இருந்தாக்க வேற அவங்க இதை மழையை பற்றியோ புயலை பற்றியோ இல்லை ட்ராட் பற்றியோ, அதாவது வறட்சியை பற்றி கவலைப்பட மாட்டோம். இவன் வேலை செஞ்சால் நெற்பயிர் கிடைச்சிருக்கணும், நான் பரீட்சை எழுத எனக்கு மார்க் வந்திருக்கணும், அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னாக்க இல்லையே, நடக்கலையே. ஆக மேம்பட்ட ஒன்று இருக்குன்னு தெரியும். அது மண், நீர், காற்று, சூரியன் இவை மனித செயல் என்று இவை இருப்பின் மட்டும் உலகியல் பலன்கள் கிட்டும். யாகங்களில் தேவதைகள் யாவரும் பரமனின் ஆளுமைக்கு உட்பட்டு அவனால் விதிக்கப்பட்ட பலன்களை தருகிறார்கள். என்ன பண்றானாக்க தேவதைகள் பலன்தான் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு வாயு வைஷே விஷ்டா தேவதா, வாயுவை குறித்து வெள்ளாட்டை வச்சு ஹோமம் பண்ணு, யாகம் பண்ணு, நல்லா விரைவாக பலன் தர முடியும், நிறைய செல்வத்தை கொடுப்பான். காரின்னு ஒரு யாகம் இருக்கு, அதை பண்ணு, ஆனால் நிறைய மழை வரும். ஜோதிஷ்டவம் பண்ணினாக்க நீ சொர்க்கம் போக, இதுதான் சொல்றது இல்லையா? இப்போ பலன் தருது இந்த ஜோதிஷ்டவமும் காரீரியும் வாயவியமா அப்படின்னாக்க நம்ம இல்லைன்னு தான் சொல்ல விட்டுருக்கு. ஏன்னா இது ஒன்னொன்னுக்கும் ஒரு தேவதை உண்டு. எந்த ஒரு யாகமா இருந்தாலும் அதுக்கு ஒரு தேவதை, அதுக்கு ஒரு மந்திரம், அதுக்கு ஒரு சமித்து இருக்கும். அது 3 இருந்தால் தான் நடக்கும். அப்போ ஒரு தேவதை தருதுனாக்க அப்போ பரமாத்மா வேண்டாமே, தேவதையை கொடுத்துட்டு போகலாமே. வாயுவே ஷேவிஷ்டா தேவதான்னு சொன்னோம் இல்லையா? வாயுவே பலன் கொடுத்தா வச்சுதான் என்ன? அப்போ இந்த வாயுங்கிறது ஒரு இண்டிபெண்ட் யூனிட்டா அப்படின்னு பார்க்க ஒரு நாளும் இல்லை. ஏன்னாக்க வாயு படைக்கப்பட்டது ரொம்ப கிளியரா தெரியுது. அது மட்டும் இல்லாம இதனால பார்த்துருந்தோம் இல்லையா? அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிசிய நாமரூபே வியாகரவாணின்னுட்டு இந்த படைக்கப்பட்ட இந்த எல்லா தேவதைகளும் எல்லா ஆத்மாக்களும் உள்ளே நுழைஞ்சு, ஆத்மாவுடன் உள்நுழைஞ்சு அவைகளை நான் நடத்த கடவேன் சொல்லி. அப்போ உள்ள நுழைஞ்சிருக்கிறது யாரு? பரமாத்மா. பரமாத்மா சொல்றதுனால தான் எல்லாம் நடக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது ஐஏஎஸ் பாஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு லெட்டர் வருது எப்படி இருக்குன்னாக்க, தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் ப்ளீஸ்ட் டு அப்பாயிண்ட் யூ ஆஸ் எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா அப்படின்னு வரும். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவங்க திரௌபதி முர்மு அம்மாவுக்கு இங்கே இருக்கிற யாரோ விஜயராகவன் தெரியுமான்னாக்க நிச்சயமாக தெரியாது. ஆனால் அவருக்காக ஒரு பவர், ஒரு வெஸ்டட் பவர்ஸ், ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு அதிகாரி இருக்கார், ஒரு செக்ரட்டரி, டெப்டி செக்ரட்டரி இருக்கார். அவர் கடிதம் பண்றார் தன்னுடைய அதிகாரத்தை வச்சு. அவருக்கே கூட இப்போ பிரசிடென்ட்டை தெரியாது, பிரசிடென்ட்டுக்கு அவரை தெரியாது. ஆனால் பிரசிடென்ட் எங்கேயோ இருந்துட்டு இவர் மூலமாக எல்லாவற்றையும் நடத்துறாரா இல்லையா? பிரசிடென்ட் அவருக்கு இந்த பவரை கொடுக்கலனாக்க அவரால் இந்த மாதிரி லெட்டர் போட முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னாக்க அநேகமாக எல்லா தாலுகா ஆஃபீஸ்லையும் எல்லாத்துலேயும் கோர்ட் இருக்கு. இந்த கோர்ட்டில் ஜட்ஜஸ் இருக்கா, அவ இருக்கா, அவன் விசாரிக்கிறான். எல்லாருக்கும் ஒரு லிமிட்டேஷன் வச்சிருக்கா. நீங்கள் இந்த அளவு உள்ள கேஸை விசாரிக்கலாம், இவாளுக்கு இவ்வளவு அளவுக்கு அபராதம் போடலாம், அதெல்லாம் விசாரிச்சு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு மேலே போச்சானாக்க மேல் கோர்ட்டுக்கு போகணுன்னு. இவ்வளவுதான் எடுத்துக்கு. நம்ம பேங்க்கில் டெல்லர்கிட்ட ஒரு செக் எடுத்துன்னு போகிறோம், சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh rupees எடுத்துன்னு போனோம் வச்சு. இந்த கவுண்டரில், டெல்லர் கவுண்டரில் உட்காந்துருக்கிற கிளார்க் ரொம்ப ஜூனியராக இருந்தாருனாக்க அவருக்கு ஏதோ 50,000 ரூபா மட்டும் தான் இது இருக்கும், பவர் இருக்கும்.
அவர் என்ன பண்ணுவார்னாக்க, நீங்கள் கொண்டு போய் அக்கௌண்ட்டு அந்த டெப்டி மேனேஜர் யார் அவர்கிட்ட போய் வாங்கிட்டு கைத்து வாங்கிட்டு வாங்க. அந்த மாதிரி ஒத்தொத்தருக்கும் ஒவ்வொரு லெவல்ல ஒரு பவர் அளந்து கொடுத்து வச்சிருக்கான். இந்த வெஸ்டர்ட் பவர்ஸ்னால அவ தராளே ஒழிய அது இல்லைன்னா அவளால் தர முடியாது. ஆக நமக்கு எந்த தெய்வம் பலன் தரதாக இருந்தாலும் கூட அதெல்லாம் அந்த உள்ள உரையக்கூடிய பரமாத்மாவோட வேலையால் கிடைக்கிறதே தவிர்த்து அவளால் இண்டிபெண்டாக தர முடியாது. அதனால யாகங்களில் பலன் கிடைக்கிறது என்பது பரமாத்மாவால தான் என்பது இந்த இந்த அதிகாரம் தான் நிறுவப்படுறது. இப்போ இதனால்தான் பலன் தருதுன்னு பார்ப்போம். இது பிரகதாண்டத்தில் இருக்கு. ச ஏஷ மகானஜா ஆத்மா ஆனந்தோ வசு 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 வசுதனஹா வித்தேன வசு ஏவம் வேதா. இந்த பரமாத்மா வென்றோ யாவருக்கும் உணவையும் செல்வத்தையும் அளிக்கிறான். அப்படி அறிபவனே செல்வம் தான். இப்போ என்ன பண்ணுறான்னாக்க பரமாத்மா தான் எல்லாருக்கும் தரான். ஸோ முன்னால் பழைய காலத்தில் ஒரு பாட்டு உண்டு, கல்லினுள் தேரைக்கும் கருப்பையில் உயிருக்கும் புல்லுடவே தந்து போட்டும் தயாளுன்னு சொல்கிறோம் இல்லையா. தாயினுடைய வயிற்றில் ஒரு கரு வளர ஆரம்பிக்கிறது. அது தாயினுடைய ஆத்மா இல்லை, வேறொரு ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு தாய் வழியா உணவு தர வச்சு அதை வளர்க்க வைக்கிறான் இல்லையா. அதே மாதிரி சில கல்லுக்குள்ள தேரைகள் இருக்கும். அது எப்படி சார் உள்ள போய் முட்டை போடுமா அப்படின்னாக்க எப்படியோ இருக்கு அங்க. அந்த மாதிரி இது எல்லாத்தையும் பண்ணக்கூடிய அவனா இருக்கிறதுனால அது இட் இஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ். அப்புறம் இதை தவிர்த்து பழந்தமிழர் காலத்திலையும் இந்த இந்த கருத்து தான் பேரூன்றி இருந்திருக்கு. நமக்கு இந்த இதில் தொகை நூல்களில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு முக்கியமான ஆனால் மிக பழமையான ஒரு நூல் பரிபாடல். அது தொடர்ச்சியாக இருக்கலாம்னாக்க நற்றிணை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பற்று ஓங்கு பரிபாடல் கத்தறிந்தாரியத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை 8 தொகை இல்லாத 8 தொகையில் ஓங்கு பரிபாடல்னு சொல்லுது. இந்த பரிபாடல்ங்கிறது தமிழ் போய்ட்டியில் எர்லியஸ்ட் வெர்ஷன் சொல்ல போனால் இங்கிலீஷில் பிளாங்க் வெர்ஷன் இருக்கும். அதெல்லாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 14th 15th செஞ்சுரியில் தான் அவங்க டெவலப் ஆகுது. ஆனால் நமது திஸ் இஸ் ரேட்டிங் இட் இஸ் ரன்னிங் டு அபவுட் 8th or 9th century BC. ஏன்னா அது முழு வடிவம் நமக்கு கிடைக்கல. பரிபாடல் இப்போ கிடைக்கிறது ஒரு 20-22 பாடல் தான் கிடைக்கிறது. நிறைய இருந்திருக்கணும், இல்லை. பரிபாடல்னு சொல்கிற துதிப்பாடல்கள் தான். அதில் விவரமாக அதை பற்றி சொல்கிறது என்ன சொல்ற பாருங்க அக்கா. அது பரிபாடல் 1வது பரிபாடலில் 41லேருந்து 44வது ஆயம். அங்கனோர் வானத்து அணிநிலா திகழ் தரும் திங்களும் தெரிகதிர் கனலியும் நீ. இது திருமால் மேல பாடுற பாடல். அவரை பற்றி சொல்றது. வானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் சூரியனும் நீ தான். ஐந்தலை உயரிய அணங்குலை அருந்திரல் மைந்துளை ஒருவனும் மடங்களும் நீ. அதாவது வானத்தில் திகழும் திங்களும் எதிரவனும் நீ. 5 திருமுடியுடைய ஈசனும் அவன் அழிப்பு தொழிலும் நீ. அது சிவனுக்கு 5 முடி, அதை ஒத்துட்டு இருக்கப்பவே என்னென்ன சத்யோஜாதம் தத்புருஷம் வாமதேவம் அகோரம் சதாசிவம். அவனுக்கு தொழில் அழிப்பு தொழில் இருக்கு. இது இன்னும் நீ தான் இருக்கேன்னு பரிபாடல் காலத்திலேயே சொல்றது. அதாவது இன்னைக்கு நம்ம சயின்ஸுங்கிறமே இந்த சயின்ஸை கண்டுபிடிச்சதாக மேர்தட்டி கொள்ளக்கூடிய வெஸ்டர்னர்ஸ் இருக்காளே, இவள் எல்லாரும் இடுப்புற ஆடை இல்லாமல் தோலையும் தழையும் சுற்றி இருந்த காலத்தில் இதாக வந்திருக்குது. அதே மாதிரி பரிபாடல் 4 72 74 அவரவர் ஏவல் அளவும் நீயே அவரவர் செய்பொருள் காரணம் நீயே. ஏவல் அளவனும் நீ. அதாவது ஒத்தொத்தரையும் நீ ஏவர, அவர் செய்பொருள் காரணம். அவர் செய்யக்கூடிய செயல் இருக்க அதுக்கெல்லாம் நீ தான் காரணம். இதை முன்னாலையும் பார்க்கணும். பீஷா ஸ்நாவாத பவதே பீஷோ தேதி சூரிய பீஷாத அக்னிச்சந்திரச்ச மிருத்யுத்தாவதி பஞ்சமஹா அப்படின்னு.
ஈஷாத்மாபாத பவதே, காத்து இவருடைய பயத்தினாலேயே வீசுகிறது. வீஷோ உதயதி சூரியா, சூரியன் இவருடைய பயத்தினால் உதிக்கிறான். அவரிடம் உள்ள பயத்தினாலேயே அக்னியும் நெருப்பும் இந்திரனும் வேலை செய்கிறார்கள். இவன் யமன் யமன் ஓடுகிறான். ஆக இவை எல்லாத்தையும் அவன் நடத்துறான்னு தெரிகிறது. அவன் நடத்துறான்னாக்க மேல இது ஆணை போட்டு நடத்துறது. இவன் அவளுக்கு எல்லாருக்கும் உள்ள ஒவ்வொரு ஆத்மாக்களும் உள்ள பொழுது நடத்துறான். ஆக யார் பலன் கொடுத்தாலும் அந்த பலன் அவனாலேயே கொடுக்கப்படுகிறது அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அடுத்தபடி கீதையில யோ யோ யாம் யாம் தனும் பக்தः ஸ்ரத்தையா அர்ச்சுமிச்சதி தஸ்ய 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 அச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விதிதரம் யகம். யாரெல்லாம் எந்தெந்த வகையில என்ன வழிபடுறாளோ, எந்தெந்த உருவங்கள்ல எந்தெந்த உடலுடன் கூடியதாக என்ன வழிபடுறாளோ அவளுக்கு எல்லாருக்கும் அவர்களுக்கு அந்தந்த வழிபாட்டுல அச்சலான் பக்தி, நிறையான பக்தியை கொடுக்கிறேன். பக்தியை கொடுத்து அவளை அந்த வழியிலே ஊக்குவிக்கிறேன் அப்படிங்கிறார். சதயா ஸ்ரத்தையா யுக்தா தஸ்ய ஆராதன மீகதே லபதேச ததக்காமான் மயவ விகிதரிதா. அந்த தேவதைகளை உறுதிப்பாட்டோடு ஆராதிப்பான். அவரவர் விரும்பும் பலன்களை அவர்கள் என்னாலேயே அளிக்கப்படுகின்றன. அடுத்து அந்த பலம் தேஷாம் தத்பவத் அல்பமேதசாம் தேவான் தேவ யஜோ யாந்தி மத்பக்த யாந்தி மாமபி. எந்தெந்த தேவர்களை எந்தெந்த பலன்களாக வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு அந்த பலனை தருவிக்கிறேன் மட்டும் இல்லாமல் அந்த பலன்கள் யாவும் அழியக்கூடியதாகவும் அல்பமாகவும் இருக்கிறது. யார் என்னை விரும்பி என்ன ஆராதனை பண்ணுகிறார்களோ அவ என்னையே அடைகிறார்கள். இதெல்லாம் பகவத்கீதையில கண்ணன் தானே சொன்னது. ஆக இவற்றெல்லாம் பண்ணாங்க, என்னுடைய உடலான எந்த தேவதையை எந்த பக்தன் ஆராதிக்கிறானோ அந்தந்த தேவதையின் மேல் நிலையான நம்பிக்கையை நான் நிலைநிறுத்துகிறேன். அந்த தேவதையின் உறுதிப்பாட்டோடு ஆராதிப்பவன் தான் விரும்பும் பலனை என்னாலேயே அளிக்கப்பட்டவன் ஆகிறான். குறைந்த அறிவு படைத்த அவர்களுக்கு அப்படி கிட்டும் பலன்கள் அற்பமாகவும் அழியக்கூடியதாகவும் ஆகிறது. ஏனெனில் அவர்கள் அந்தந்த தேவதைகளையே அடைகின்றனர். என் அடியார்கள் என்னையே அடைகின்றனர். அதனால எத்தனை தேவதைகள் இருக்கு, அவளோட ரேங்க் இருக்கு, அந்த தேவதை அடைகிறாங்க. ஆனால் எவனை அடைஞ்சா திருப்பி இந்த பிறப்பு இறப்பு சம்சாரத்தில் வரமாட்டோமோ அது அடையலாம். அதனால தான் உங்களுக்கு முன்னாலே ஒன்றா சொன்னேன், ஞாபகம் நினைக்கிறேன். நம்முடைய மதத்துல 2 ஸ்ட்ராட்டா இருக்கு. ஒரு ஸ்டேட்டா லௌகிக ஸ்டேட்டா, ஒரு ஸ்டேட்டா முக்தி ஸ்டேட்டா. லௌகிக ஸ்டேட்டால நிறைய தெய்வங்களை ஆராதிக்கிறோம். எதுக்காக? உலகியல் பலன்களுக்காக ஆராதிக்கிறோம். ஆனால் அது இல்லாமல் எனக்கு இந்த உலகமே வேண்டாம், நான் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு இதுவும் வேண்டாம், எனக்கு இனி இன்னொரு தாய் வயத்தில் பிறக்கப்படாது அப்படிங்கிறனாக்க அதுக்கு போகிறது முக்தி ஸ்டேட்டா, அது ஹையர் ஸ்டேட்டா. அதனால தான் 2 நீங்கள் நன்னாவே பார்க்கலாம், 2 டிஃப்ரெண்ட் கிளியர் திங்ஸ். சில தெய்வங்கள் இதை தான் தர முடியும், இதுக்கு மேலே தர முடியாது. ஆனால் மோட்சம் தரக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் யாருன்னாக்க முகுந்தன் தான். மோட்சம் ததாதி முகுந்தகா. அதனால தான் எம்பெருமானார் அவரை நாராயணனை பரதெய்வமாக சொல்லி அவனை அடைய வச்சிருக்கார். ஏன்னா நம்ம படிக்கக்கூடிய நூலுடைய நோக்கமே மோட்சம் தரதான், அவனுடைய லௌகீகமான தரதில்லை. இல்லை வேடிக்கை என்னன்னாக்க மோட்சம்ங்கிறது அந்த ஹையஸ்ட் கோல். அதை தரவன் வேற எதையும் தர முடியும். ஆக எவனுக்கு மோட்சத்தில் விருப்பம் இருக்கோ உலகத்தில் விருப்பம் இருக்காது. மோட்சம் தரையங்கிறச்சு நான் பிரம்மப்பட்டோம்னு கேட்பான். என்ன ஆஞ்சநேயன் அப்படித்தான் கூட்டார். ஆஞ்சநேயன் என்ன பண்ணினார்னாக்க ராமாயணத்தில் முடிவில் ராமர் தன்னுடைய சோதிக்கு எழுதள்ள போகிறார். இதில் சரையூர் இதில் இறங்கி எல்லாருமா அயோத்தியில் இருக்கிற புல்லரும்பாதி ஒன்றின்றியே சராசரமுற்ற அயோத்தியில் வாழ் சராசரமுற்றவும் அயோத்தியில் இருக்கிற எல்லாத்துக்கும் அவர் மோட்சம் கொடுத்தார். அப்போ ஆஞ்சநேயனை கூப்பிட்டா வா போலாம் மட்டும். ஆஞ்சநேயர் சொல்லிட்டார், ஸ்னேகோமி பங்கராஜன் பாவோ நானியத்திர கச்சதி. சுவாமி நீ சொல்ற ரொம்ப சந்தோஷம்,
உண்மையில எனக்கு புரியும் நிறைய இருக்கு. ஆனால் நீ என்ன பரமாத்மாவாக இருந்தாலும் உன்னை நான் ராமனாகவும் சீதாபதியாகவும் பார்க்கத்தான் விரும்புகிறேனே தவிர்த்து அங்கே போய் நீர் வந்து ஸ்ரீ பூமி நீலா சமேதனாக அந்த நித்திய சுருக்க தலைவனாக 4 கையோட அதை என்னால் பார்க்க விரும்பலை. நான் இப்படியே இருக்கேன், எனக்கு மோட்சமே வேண்டாம், உங்களுடைய இந்த நினைவிற்கு பாருங்க, இதுவே உங்களுக்கு இந்த உலகத்தில் இதுவே போகிற எனக்கு அப்படின்னவன். ஆக மொத்தம் ரொம்ப ஹையஸ்ட் கோலான மோட்சத்தை அடைகிறவளுக்கு மற்றதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் ஒன்றும் இல்லை. ஆனால் அதை தரக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னாக்க நாராயணன் தான். அது மட்டும் இல்லாமல் இது பாரு யாகங்கள் பண்ணுறோம் இல்லையா, யாகத்தால் பலன் தரவ யாரு அப்படின்னாக்க நம்ம இதில் பார்க்கலாம். சஹஸ்ரநாமத்தில் 971 982 மட்டும் 12 நாமம். யஜ்ஞம் யஜ்ஞவதிர் யஜ்வா யஜ்ஞாங்கோ யஜ்ஞவாகனா யஜ்ஞபிருத் யஜ்ஞகிருத் யஜ்ஞி யஜ்ஞி யஜ்ஞசாதனா யஜ்ஞாந்திகிருத் யஜ்ஞகுஹ்ய மன்னமன்னா தேவசே அப்படின்னு வந்து பாருங்க. யாகம், யாகத்தை செய்பவன், அது நிறைவேற்றி கொடுப்பவன், அதுக்கு பலன் அளிப்பவன், அவனுடைய முடிவு செய்யவன், அது செய்வதற்கு துணை இருப்பவன், காப்பாற்றுவன், எல்லாம் நான் தான் சொல்கிறேன். ஆக மொத்தம் எந்த தேவதையை நினைச்சு நம்ம யாகம் பண்ணினாலும் அதனால எந்த பலன் அடைஞ்சாலும் அந்த தேவதை மூலமாக நமக்கு கிடைக்கிறது. இதுதான். இப்போ ஒரு ரொம்ப சேலியன்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். ஒருவர் அண்ணா பொம்மைகள் செய்யக்கூடிய களிமண்ணில் அவர் எப்படி செய்கிறார்? தன் கையால் செய்கிறார். கை இருந்தா செஞ்சிருவாளா? எல்லாரும் கை இருக்கு, எல்லாரும் செய்ய முடிகிறதா? இல்லையே. அவருடைய மனசுல அதுக்கான திறமையும் உறுதிப்பாடும் இருக்கு. ஆக இந்த மனசு திறமையும் உறுதிப்பாடும் இருந்தால் தான் இந்த பொம்மையை செய்ய முடியும். ஆக கை செய்யறதுனாக்க அவர் கை தான் செஞ்சது இப்போ அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ உனக்கு கையை கை செய்ய வேண்டியதானே, ஏன் செய்யலைன்னாக்க உனக்கு அந்த தன்மை இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு தேவதையும் ஒவ்வொன்றுக்கு நியமனம் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அந்த வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டு, அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் அதுக்கு ஏற்ற மாதிரி அதை செய்யக்கூடிய திறமை உள்ளவர்கள் இருக்காங்க, அதை செய்கிறாங்க இல்லையா. ஒரு பெரிய கன்சர்ன் இருந்ததுனாக்க அதில் வெவ்வேறு டிபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி அவர் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆக அவர்களை செய்விக்கிறதும் பரமாத்மா தான். ஆக இதோ இப்போ நம்ம இதோட இந்த பாதம் முடியறது. இது மட்டும் நம்ம வந்து ஜீவாத்மா பரமாத்மா, உலக படைத்தவன் பரமாத்மா, ஜீவாத்மாவுடைய தன்மைகள் என்னென்ன, பரமாத்மா அப்படிப்பட்டதுன்னு பார்த்து இது முடிக்க போகிறது. இதுக்கப்புறம் சிலது கண்டினியூஷன் நம்ம என்ன பண்ணணுங்கிறது ஆரம்பிக்க போகணும். ஆக இந்த பரமாத்மாவால் தான் உலகம் படைக்கப்பட்டது, உலகம் காக்கப்படுகிறது, அழிக்கப்படும். பரமாத்மாவால் தான் ஆத்மாவுக்கு உடல் கொடுக்கப்பட்டது, அவனுடைய விழிப்பு, சொப்பனம், கனவு, உறக்கம், மயக்க நிலைகளில் பாதுகாக்கப்பட்டது. அவருக்கு ஆனந்தம், ஞானம், இந்த ரெண்டும் இணைபிரியாத குணங்கள். ஜீவாத்மாவுக்கு முக்தி தசையில் இது ரெண்டும் கிடைக்கும். ஜீவாத்மா பண்ணக்கூடிய எந்த ஒரு செயல்களுக்கும் பலன் தருது அவன்தான் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இதோட நமக்கு வந்து இந்த அதிகரணத்தோட நமக்கு தெரியுது. எல்லாரும் சந்தேகம் உண்டா இது மட்டும்? இல்ல சுவாமி, கிறிஸ்டல் கிளியர் சுவாமி. சொன்ன மட்டும் சந்தேகங்கள் வெற்றி உங்களுக்கு? இல்ல சுவாமி, கிளியரா இருக்கு. படம் கொடுக்கிறது பெருமாள். கிளியரா இருக்கு சுவாமி, கிளியரா இருக்கு சுவாமி. சரி, புக்குக்கு போலாமா? ரைட், வாங்க. 270ஆம் பக்கம், பலாதிகரணம். இக்களத்தின் பெயரும் தொடர்பும். இந்த 82ஆம் களம் பலாதிகரணம், பலன் அளித்த களம் எனப்படும். இன்றைய களத்தில் முக்தி என்னும் பிரம்மத்தை அடைவதற்கு பிரம்மமே பாலமாக நெறியாக ஆகிறது என்று நிரூபிக்கப்பட்டது. இதில் முக்தி தவிர்த்த ஏனைய பலன்களை பற்பல தேவதைகளின் உருவங்கள் தருவதும் பிரம்மமே என அறியப்படுகிறது. இந்த எந்த அர்த்தம்? முக்தி வேணுமா, முகுந்தனம் வேணும். அவர் எப்படி இருக்கான்? இங்கேருந்து ஒரு பாலம் மாதிரி இந்த சம்சாரங்கிற இதுல தீவுலேருந்து
சம்சாரங்கிறது இந்த இடஞ்சல்ல இருந்து சம்சார கடலை தாண்டி அந்த பக்கம் முக்தி கொண்டு போறான். அவனே பாலமா இருக்கான். இப்போ பாலம் தான் இது இலக்காக இருக்க முடியும். ஆமாம், அவன் தான் நெறியும் அவன் தான் ஆறான், இலக்கம் அவன் தான் ஆறான் அப்படின்னு இந்த வீட்டில் பார்த்தோம். இப்போ என்ன ஆச்சுன்னா, சரி முக்தி போட்டோம், இங்கேயே மற்ற பலன்கள் கிடைக்கிறதே, அதுக்கு எல்லாத்துக்கும் யார் பொறுப்பு அப்படின்னு கேட்க சொல்றேன். இக்களத்தில் ஆராயப்படும் வேத வாக்கியங்கள். வெள்ளை நிறம் கொண்ட ஆட்டை பலி கொடுத்து வாயுவை குடித்து செல்வத்தை வேண்டுபவன் வேள்வி செய்ய கிழவன். விரைவில் செல்பவனான வாயு அவனுக்கு செல்வத்தை அளிக்கிறான். ஆக வந்து என்ன பண்ணும், இந்த மாதிரி ஒரு யாகம் பண்ணி அதுக்கு இந்த மாதிரி இந்த மிருகத்தை பலி கொடுத்து பண்ணினானாக்க அவனுக்கு உடனே செல்வம் கிடைக்கிறது அப்படிங்கிறது. அடுத்தது யஜுர்வேதம் 2:5-5. அமரர்களது அலைய விடுப்போம் ஜோதிஷ்டோம் என்ற கேள்வியை ஏற்ற கிழவன். அதுதான் ஜோதிஷ்டோமேன சொர்க்ககாமோ எஜேத அப்படின்னு என்ற வாக்கியங்கள் வாயு முதல் தேவதைகள் வேள்விகள் கொடை உபாசனம் முதலிய பலன் தருவதாக சொல்லுகின்றன. இங்கு அடையும் பலனும் அதை அடைவிக்கும் வழியும் வேறு வேறாக இருத்தல் கண்கூடும். என்ன பண்றான், யாகம் பண்றேன் பணம் கிடைக்கிறது, யாகம் பண்றேன் சொர்க்கம் கிடைக்கிறது, யாகம் பண்றேன் மழை வருது. இப்போ எல்லாத்துலேயும் வழி யாகமா இருக்கு, வேறையான யாகமா. அதான் அடையக்கூடிய பலன் வேறையா இருக்கு. அங்க என்னன்னாக்க பலத்தை தாண்டுறேன் முக்தி அடைகிறேன். பாலவும் முக்திங்கிற எப்படி அப்படின்னா அதுக்கு தான் கான்ட்ராஸ்டா இந்த இது வந்திருக்கு. இங்க இதில் ஏற்படும் ஐயம் பொதுவாக பலனும் அதனை அடையும் வழியும் வேறாக இருக்கின்றன. முக்திக்கு மட்டும் பிரம்மம் தானே நெறியும் இறக்கமாகிறது என்றால், மற்ற பலன்களை தரும் வெவ்வேறு தேவதைகளில் சடங்குகள் வழியாகவும் அவை தன்மையிலும் வேறுபட்ட பலன்களை அளிப்பவனாகவும் உள்ளவா. அப்போ என்ன ஆச்சுனாக்க அவள்லாம் இப்போ நான் பிரம்மம் தானே பாலமாக இருக்கு தங்கிட்ட சேர்த்துக்கிறது. இப்போ வாயுவை கும்பிட்டாக்க நான் வாயுடனா இல்லை, அதுக்கு மேலே எனக்கு பலம் கிடைக்கிறது. இது வித்தியாசமாக இருக்கே, கான்ட்ரடிக்டாக இருக்கே அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ பலவாத உபத்தேகே முக்தி தவிர்த்த ஏனைய சடங்குகள் நற்செயல்கள் உலகியல் பலனை கருதி செய்யப்படுவை. ஆயினும் பலன் தருதல் பரமாத்மாவிற்கே பொருந்துகிறது. இப்போ ஒருத்தர் என்ன பண்றாருனாக்க நல்ல செயலெல்லாம் பண்றார், சத்திரம் கட்டுறார், சாவடி கட்டுறார், ஏரி வெட்டிக்கார் எல்லாம். இதில் நோக்கம் என்ன, அவருக்கு அடுத்த ஜென்மம் நல்ல ஜென்மமாக இருக்கும், அடுத்த பிரிவு நல்ல பிரிவார். பார்த்து பாரதியார் சொன்னார் இல்லையா, அண்ணா இன்னரின் பரி சோலைகள் செய்தல் இனிய நீர்த்தன் சுனையழியற்றல் அன்னசத்திரம் 1000 கட்டல் ஆலயம் 10,000 நாட்டல் பின்னலுள்ள தரவுகள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். இன்னொன்றுலையும் ஒரு பலன் இருக்கு. அன்னசத்திரம் கட்டான்னாக்க அடுத்த வரைக்கும் இப்போ பயிர் விடாமல் சாப்பிட்டுட்டு இருப்பேன். நல்ல நீர்நிலை வச்சாக்க நாளைக்கு நல்ல குடும்பம் நல்லா இருக்கு, அடுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் உனக்கு. ஏன் அடுத்த வரைக்கும் எடுத்து சொல்கிறானாக்க, எனக்கு இதை பற்றின அறிவே நான் என்னுடைய பிறவியை பாதிக்கு மேலே கழிச்சதுக்கு தானே வருது, அதனால இப்படி வருது. ஆக இப்போ பண்ணுறச்சே நான் அந்த செயல் பண்ணேனே, அன்னசத்திரம் கட்டினேனே, அதுவே எனக்கு அடுத்த நல்ல விரைவே தருதா? இல்லை ஆலயம் கட்டினேனே அதுவே தருதா? இல்லை, இதெல்லாம் இல்லை. இது எல்லாத்தையும் ஒரு கணக்கு வச்சுட்டு இருக்கான் அவன், அதுக்கேற்ற மாதிரி நமக்கு தரான். ஆகவே செயல்களே பலன் தருவது இல்லை. சுகத்வாச்ச வேதங்களிலும் அவ்வாறே அறியப்படுகிறது. தர்மம் ஜெய்மனி அதை ஏவ செயல்கள் பலன் தருகின்றன என வேதங்கள் கூறுவதாலேயே வேள்வி கொடை முதலிய அரசியல்களை அவ்வுலக பலன்களை அளிக்கின்றன என ஜெய்மினி கருதுகிறார். நம்ம என்ன பண்றோம், அவர் எப்படி கலெக்டர் ஆனார்? ஐஏஎஸ் எழுதினார், கலெக்டர் ஆனார். ஸோ அந்த ஐஏஎஸ் எழுதின செயல் தான் கலெக்டர் தருதா? இல்லையே, நெவர். இதில் இவருடைய முயற்சி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது யார் அதை வேல்யூ பண்றாளோ, யார் அதை இது பண்றாளோ அவளுக்கு திருப்திக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, அப்போதான் அவருக்கு கிடைக்கும். அதனால ஐஏஎஸ் பரீட்சை எழுதிட்டேன் அப்படிங்கிறதுனால ஒருத்தர் கலெக்டர் ஆட முடியாது. அப்படியானா யாரும் எல்லாரும் ஜஸ்ட் அது ஒன்று முயற்சி பண்ணால் அது கிடைச்சோன்னு இருக்கணும், அப்படி இல்லை.
அந்த முயற்சியை அளவிட்டு நன்னாக்கி வரிக்கணும். அளவிட்டு அதுக்கப்புறம் பலன் தருது யாருன்னா பகவான் தான். இந்த ஜைமினிங்கிறவர் வியாசருடைய சிஷ்யர். வியாசர் தான் இதுக்கு வேதத்துல இதுக்கும் சடங்கியலுக்கும் இதுக்கும் அதாவது பிலாசபி தத்துவ இயலுக்கும் விளக்கம் எழுத முற்பட்டவர். அப்போ ஜைமினியை வச்சு முன்னால சடங்கியலுக்கு சூத்திரம் போட சொன்னார். அவர் he is best to do it. அவருடைய கண்டிஷன்படி இதுதான் சடங்குகள் தான் பலன் தருது. தேவதைகளுக்கெல்லாம் உருவம் கிடையாது, மந்திர ரூபம் மட்டும்தான் உண்டு, அதுதான் பண்ணணும். அதிலே சடங்குகள் எழுதி பிரிக்க பிடிச்சிட்டு இருக்காரு. அவர் பண்ணியிருந்த சாஸ்திரம் தான் மீமாம்சா சூத்திரம். மீமாம்சா சூத்திரம்ங்கிறது முன்னாலே சொன்னேன். இதுக்கு முந்தினது எதுக்கு நம்ம படிக்கிறோமே இப்போ, இதுக்கு பேர் உத்தர மீமாம்சா. இதுவும் ஆராய்ச்சி தான். உத்தர மீமாம்சா கடவுளை பற்றி ஆராய்ச்சி. அது பூர்வ மீமாம்சாங்கிறது யாக யஜ்ஞங்களை பற்றி ஆராயம். அந்த யாக யஜ்ஞங்களை பற்றி ஆராயத்துக்கு பண்ணினவர் அவர் ஜெய்மினி தான். அவர் அதில் தன்னுடைய கொள்கை செட்ஃபாஸ்டாக இருக்கார். பூர்வம் தூ பாதராயணம் கேது விபதேசார். முதல் 2 சூத்திரங்களின் கருத்துக்களையே இந்த சூத்திரக்காரர் பாதாயணம் கருதுகிறார். ஏனெனில் அங்கு கூறப்பட்டுள்ள தேவதைகளின் உள்ளறிவு பரமாத்மாவே என்று வேதம் கூறுவதால். நீ சொல் தேவதை கொடுக்குறாங்க சரி ஒத்துக்குவான். ஏன்னாக்க இந்த தேவதைகளை ஆக்ட் பண்ண வைக்கிறதே வந்தானே. நான் எடுக்கிறது ஒரே கரண்ட் தான் சுவாமி. அந்த கரண்ட்டை தான் டிவியை வேலை செய்விக்கிறது, ஃப்ரிட்ஜையும் வேலை செய்விக்கிறது, வாஷிங் மிஷின் வேலை செய்விக்கிறது, ஃபேனை வேலை செய்விக்கிறது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஃபேன் தான் காத்து கொடுக்கறது. எஸ், வாஸ்தவம் தான். ஆனால் அந்த ஃபேனுக்கு கரண்ட் இருக்க. அந்த மாதிரி எல்லா தேவதைகளுக்கும் உள்ள இவன் இருக்கிறதுனால, எங்கும் நீக்கவன் நிறைந்திருக்கிறதுனால எல்லா தேவதைகளையும் வேலை செய்ய வைக்கிறது இவன் தான். அதனால் பலன் தருதும் அவன் தான். என்ன வேடிக்கை நமக்கு தெரியலையே ஒழிய நம்ம நேராக பார்த்துக்கிறோம். யாருக்கோ ஒத்துக்கு மணி ஆர்டர் அனுப்புகிறோம், போஸ்ட்மேன் கையில் பணம் தரார். போஸ்ட்மேன் தங்கையில் தான் தரார். யாரோ எங்கேயோ அனுப்பிச்சு தான் இவர் கொண்டு தரார். அந்த மாதிரி ஏதோ தேவதைனாக்க அதுக்குள்ளத்தை தான் தர முடியும், மற்ற எல்லாம் தர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வாயு பணம் கிடைக்கலாமே தவிர்த்து வாயு அப்படின்னா இது மழை பெய்யாது. அதுக்கு வருணத்தை போகணும். அந்த மாதிரி இவா ஒத்துத்தரையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வச்சு அவ மூலமாக நமக்கு பலனை தருகிறார். பூர்வம் தூ பாதராயணம் கேது விபதேசார். முதல் 2 சூத்திரங்களின் கருத்துக்களையே இந்த சூத்திரக்காரர் பாதராயணன் கருதுகிறார். ஏனெனில் இங்கு கூறப்பட்டுள்ள தேவதைகளின் உள்ளுறை ஒன்றாகும் பரமாத்மாவை என்று வேதம் கூறுகிறார். இந்த சூத்திரங்களுக்கு ராமசூத்திரம் விளக்கம். பூர்வ மீமாம்சை என்னும் முதல்நிலை ஆய்வாளரான ஜெய்மினி செயல்களே பலன் தரும் என்கிறார். அவர் பரமாத்மா என்ற மேம்பட்ட ஒன்றை பற்றி பேசவில்லை. ஆயினும் வேள்விகள் நற்செயல்கள் பலன் தரும் என வேதம் கூறியுள்ளது. சடங்கில் கிளியரா இருக்கு. பிராமணங்கிற பகுதியில் நிறைய விவரமாக சொல்லியிருக்கு. வேள்வியில் பூர்ணாகுதி எனும் நிறைய அறிவுடன் அவ்வேள்வி முடிந்து விடுகிறது. எரிந்து முடிந்த சாம்பலே கற்பூரனாகிறது. உடனே எதிர்பார்க்கப்பட்ட பலன் கிட்டுவதில்லை. யாகம் முடிஞ்ச உடனே மழை வந்துருமா? தான் மழை வரும், நம்பிக்கை தான். இதுக்கு சடங்காக அபூர்வம் என்ற ஒன்று காரணமாக இயலாது. இது பற்றி விரிவாக முதல் அத்தியாயத்தில் ஆராயப்பட்டுள்ளது. மாறாக நற்செயல்களாலும் வேள்விகளாலும் மகிழ்ந்த பிரம்மமே செய்வோனுக்கு பலனை தருகிறது. ஏனெனில் பிரம்மம் யாவற்றுள்ளும் முறைந்து அவற்றை ஏற்கிறது, யாவையும் அறிகிறது, எல்லாம் வல்லது. ஆக நீ நல்லது பண்றியா கெடுதல் பண்றியா அப்படின்னு கணக்கெடுத்து வச்சிருக்கிறது பிரம்மம். எது பண்ணினாலும் சரி அதுக்குள்ள பலனை தரணும். அதுக்கு பலனை எந்த வழியில தரணுமோ அந்த வழியில் அது தருது. ஆக நம்ம என்ன பண்றோம்னாக்க எந்த ஒரு செயல் செஞ்சாலும் இந்த செயலினுடைய பலனானது நமக்கு எப்படி செஞ்சோங்கிற மாதிரி தேவையில்லை. வேற வழி கடையில் போய் ஏதோ சாமான் வாங்குறோம்னாக்க ஒரு இடத்துல சாமான் எடுத்துடணும். ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் இன்னொரு இடத்துல பணத்தை கட்டுறோம். நம்ம கொடுக்கறது பணம், கிடைக்கிறது சாமான். அதுபோல நம்ம ஒரு செயல் செய்கிறோம், அதோட பலன் நம்ம அனுபவிக்கிறோம். அந்த மாதிரி இக்கருத்து பிரகதாரண்யகம். இப்படி உயர்வர உயர்ந்த பெறப்பட்ட பரமாத்மா உணவு வகைகள், செல்வம் மற்றும் விரும்பியவர்களும் அளிக்கிறான். யார் கொடுக்குற அளவுக்கு?
எல்லாத்தையும் அவங்களுக்கு அவன் மட்டும் மண் தரலைன்னாக்க நம்ம பயிர் பண்ண முடியுமா? நம்ம ஒரு உயர்வு நிகழ்ச்சிக்காக சொல்கிறோம். கல் தோன்றி முன் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த குடி தமிழ் சொல்லிக்கிறோம். ரொம்ப நியாயமான ஒன்று. ஆனால் அது உயர் நிகழ்ச்சியை தவிர்த்து வெறும் கல் மட்டும் இருந்ததுனாக்க அங்கே எப்படி செடி கொடிகள் இருக்கும்? எப்படி சாப்பிட்டுக்க முடியும்? அது ஒரு பெருமைக்காக ஒரு 1000 பேர் வந்திருந்தான்னாக்க எண்ணி பார்த்தோமா 1000 பேர்னுட்டு இல்லையே. ஏன் இந்த 4000 திவ்ய பிரபந்தம் சொல்கிறோம் இல்லையா, இதுவே 3888 தான் இருக்கு. எதுக்காக சொல்கிறோம்னாக்க வித்தியாசமாக சொல்கிறோம் 4000 கிட்ட. அது மாதிரி இங்கே பகவான் தான் எல்லாத்துக்கும் உள்ளே இருந்துட்டு அவைகளை இயக்கி அவைகளுக்கு செய்ய வைக்கிறான். எப்படி நான் கையால் ஒரு வேலையை செய்கிறேன், நாவால் பாடுறேன், நாவால் சுவைக்கிறேன், கண்ணால் பார்க்குறேன் அப்படின்னு தான் முடியுமே தவிர்த்து அந்த மாதிரி ஒன்றுக்கும் தனித்தனியான டிபார்ட்மெண்ட்டை போட்டு அந்த தேவதைகள் அதை செய்ய வைக்கிறான். தைத்திரியம் ஆனந்த வழி அவன் இவ்வாறு மகிழ்விக்கிறான். இது வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. மேலும் பரமாத்மா எல்லாவற்றிலும் நிலை பெற்றுள்ளான் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கண்ணன் கீதையில் மாந்தர்கள் தத்தம் விருப்பப்படி எனது உடலான எந்தெந்த தேவதைகளை ஆராதிக்கிறார்களோ அவர்களுக்கு அதில் நிலையான பக்தியை அளிக்கிறேன். அதனால் அவ்வுருக்களை மகிழ்விக்கின்றன. அவ்வுருக்கள் மூலம் அவர்களுடைய விருப்பங்கள் என்னால் நிறைவேற்றப்படுகின்றன. எல்லா வகையான வழிபாடுகளாலும் பலனை தூய்ப்பவனும் அதற்கான பலனை அளிப்பவனும் நானே என்கிறான். ஆகவே இச்செயல்களுக்கும் பலனிப்பும் பரமாத்மாவே. ஆக மொத்தம் தெரியுதா? இதனால நம்ம இதை பண்ணினா ஒரு பலன் கிடைச்சினாக்க அது பலன் தருது பரமாத்மா தான், டைரக்டா இல்லை, இன்டைரக்டா. இக்கருத்துடன் அது நிறுவப்படும் கொள்கை. உலகில் மக்கள் நேரடியாகவோ அல்லது அவனது வேலைக்காரர்கள் மூலமாகவோ மகிழ்வித்து தாம் வேண்டும் பலனை அடைகின்றனர். அதே போன்று வேதாந்தம் தவிர்த்த மற்ற சான்றுகளால் அறிய வியராதவன் யாவர்க்கும் விரும்பி அடையத்தக்க இலக்கு அஞ்ஞானத்தின் தொடர்பே அற்றவன், இயற்கையாகவே உயர்நலம் கொண்டவன், தன்னையே தரும் வெள்ளத்தன்மை படைத்தவனான புருஷோத்தவன் தன்னை மகிழ்விக்கும் முகமாய் தன் நண்பர்கள் செய்யும் வேள்வி, கொடை, அரசியல், துதி, ஆராதனம், தியானம் இவைகளால் மகிழ்ந்து அவர்கள் வேண்டும் இவ்வுலக அவ்வுலக மற்றும் முக்தி முதலிய பலன்கள் அளிக்கிறான் என்பதே சால பொருந்துகிறது. வேள்வியும் பலனும் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 971 982. யஜ்ஞோ யஜ்ஞவதிரேஜ்வா யஜ்ஞாங்கோ யஜ்ஞவாகனா யஜ்ஞபுத் யஜ்ஞகிருத் யஜ்ஞ யஜ்ஞபுத் யஜ்ஞ சாதனா யஜ்ஞாந்திகிருத் யஜ்ஞோக்ஷிய மன்னமன்னாத ஏவச்ச என்றும் எல்லா செயலும் செய்பவனும் செய்விப்பவனும் பலனும் பலனளிப்பவும் அவனே, அனைத்து ஆராதனத்தின் ஆதாரமும் ஆழ்பொருளும் அவனே என்ற விஷ்ணு சஹஸ்ரநாமத்திற்கு ஸ்ரீ சங்கரர், ஸ்ரீ பராசர பட்டர் மற்றும் ஸ்ரீ சத்யசந்த கீர்த்தர் ஆகியோரோட வியாக்கியங்களை ஒப்பு நோக்கும். அதில் பார்த்தா நம்ம கிளியராக தெரியுது. ஏன்னா எல்லாரும் 3 ஆச்சாரியர்களும் இதில் ஒற்றுமைப்பட்டு ஒரே முகமாக சொல்லியிருக்காங்க. புரியுதா? இல்லை டவுட்ஸ்? பாலாஜி? சுவாமி அடியன் கிறிஸ்டல் கிளியரா புரியுது சுவாமி. சரி, மற்ற பேர் வெற்றி சொல்லுங்கம்மா. அதாவது இந்த ஜெய்மினி செயல்கள் பயன் தருது அப்படின்னு சொல்றாரு அவரு. ஆமா, செயல்கள் தான் பயன் தருதுன்றது அது பூர்வபக்ஷம். அதான் பூசுன்னு போட்டிருக்கேன். இப்பதான் பாக்குறேன். அது பூர்வபக்ஷ சூத்திரம். அது செயல்கள் பயனளிக்கிறது இல்லை. அவர் பகவான் நினைச்சாதான் அவர் கொடுத்தாதான் நமக்கு இந்த பலனா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் இதாகும். உணவை அளிப்பவனும் அவன் தான், எல்லாமே மோட்சத்தை அளிப்பவனும் அவன் தான்றது சரி. ஓகே சார். ஆனா அது கீழே இருக்கிற பாதராயணர் அப்படி நினைக்கவில்லை. பாதராயணோன்னே வருது, அவர் பேரே வருது பாருங்க. பூர்வம் து பாதராயணோ ஹேது. அவரோட பேரே வருது. தம் பேரை பாதராயணர் சொல்லிக்கிறார்கள். யாசர் சொன்னா காரண பேர். அது வியாசம் விளக்கினவன் அர்த்தம். யாசருடைய இயற்பெயர் பாதராயணர். அவர்தான் வியாசரோட இயற்பெயர் தான் பாதராயணர். பாதராயணர் பத்ரி மரத்துக்கு அடியில பிறந்தவர், அதாவது இறந்த மரத்துக்கு அடியில பிறந்தவர். பராசரருக்கும் மீனப்பெண்ணான சத்தியவதிக்கும் இறந்த மரத்துக்கு அடியில பிறந்தவர் பாதராயணர்.
அவர் கருப்பா இருந்தார். ஒரு தீவுல, கங்கையில ஒரு தீவுல பிறந்தார். அதனால அவருக்கு என்ன பேருன்னா கிருஷ்ண துவைபாயனர்னு இன்னொரு பேர். இது காரண Wow. பெயர். வியாசர் அப்படிங்கிறதுனாக்க எல்லாத்தையும் விளக்கு உரைச்சவர். வியாசம் முன்னால இப்போ நம்ம காம்போசிஷன் சொல்றோம் இல்லையா, முன்னால தமிழ் அதுக்கு வியாசம்னு பேர் சொல்றது உண்டு. இதை விளக்கி எழுதுறது அதை பண்ணினார். அதனால வியாசருங்கிற பேர். ஆகவே அவருக்கு உள்ள இயற்பெயர்னா பாதராயணர். ஜைவனே ஒரு சிஷ்யர் தான். அவர் சிஷ்யர் வந்து அவர் தங்கறது சொல்லியிருக்கார். இவர் அந்த மறுத்து அப்படி இல்லை இது இப்படி சொல்லிருக்கார். புரியுதா? சுவாமி, நான் இத்தனை நாள் பாதராயணர் வியாசர் வேற, நம்ம கிருஷ்ணத்வைபாயனர் மகாபாரத எழுதினவர் வேற, வேதங்களை தொகுத்தவர் வேற நினைச்சிருந்தேன். 3 பேர் ஒருத்தர் தான். அவருக்கு உண்மையான இயற்பெயர் பாதராயணர். தீபத்தில் பார்த்தா கிருஷ்ணத்வைபாயனர். அவர் செய்த செயல்னால வியாசர்னு பேர். அவங்க நானா உலகத்துல வியாசம் தான் நிலைச்சிருக்கு. மற்ற பேர் வந்து இல்லை. அதனால அவர் சத்யவர்தனா யாரு? சத்யவர்தனுக்கும் மீனவ சத்யவதி. சத்யவதி அது சந்தனுக்கும் சத்யவதிக்கும் அந்த சத்யவதிக்கும் பராசரருக்கும் ஒரு ஸ்டேஜ்ல பிறந்தது. சந்தனுக்கும் சத்யவதிக்கும் பிறந்து பின்னால திருதராஷ்டிர மகிராக்கள். அதுக்கு முன்னாடி அவருக்கெல்லாம் முன்னால பராசரர் அவருக்கு வந்து அதெல்லாம் தியானத்துல இருந்தார். அவர் திடீர்னு முழிச்சார். இந்த நேரத்துல ஒரு பிள்ளை இருந்துதானாக்க இந்த உலகத்தை பூரா காக்கும் அப்படின்னு பார்த்தார். அப்போ அவர் ஒரு படகுல போயிட்டுதார். வேற யாரும் இல்லை. அந்த படகை ஓட்டிட்டு இருந்தாலும் சத்தியவதினு ஒரு கன்னி பெண்ணு. அவளை கூப்பிட்டு நீ என் கூட சேரணும்னார். அவளைக்கோ நான் கன்னியாச்சு என்ன பண்ணுறதுதான், ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு எது அது பண்ணிட்டு அதனால அவள் மூலமா உற்பத்தி பண்ணினார். உடனேயே அது ரிஷிகர்போ ராத்தங்காதம் வழி உடனே வந்துட்டு அவள் பழையபடி கன்னியாகவே ஆயிட்டார். அந்த அவர் தான் வியாசர். இந்த வியாசர் தான் பின்னால இதுல அவனுடைய இது குரு வம்சத்துல முன்னால் இந்த சித்ராங்கதன் அப்படிங்கிற போயிட்டான். போர்ல செத்து போயிட்டான். அவனுடைய தம்பி விசித்திர வீரியன். விசித்திர வீரியனுக்கு உடம்பு சௌரியம் இல்லாம க்ஷயரோகத்தால இறந்து போயிட்டான். இப்போ அவனுடைய பாரியர்கள் 2 பேர் இருந்தா, அம்பிகா அம்பாலிகான்ட்டு. இது வம்சம் இல்லாம இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்னு விசாரிச்சு பார்த்தாக்க இதுல க்ஷேத்திரஜன்னு ஒரு குரூப் உண்டு. மனு சொல்றார், ஒரு ராஜ வம்சத்தை காப்பாற்றுறதுக்கு வழி இல்லைன்னாக்க அந்த பெண்கள்கிட்ட அவளுடைய தாயாதிகள் புத்திர உற்பத்தி பண்ணலாம். அவள் வந்து மனைவி ஆக மாட்டாள். ஆனால் க்ஷேத்திரம்னா அவள் இடம். இந்த க்ஷேத்திரத்தை புத்திர உற்பத்தி பண்ணலாம். அதுபடி சத்தியவதி வந்து வியாசரை வேண்ட. இல்லை வியாசருடைய முதல் வியாசர் அவருடைய பிள்ளை தானே அவரை கேட்க அவருடைய அருள்னால பிறந்தவ தான் பாண்டுவும் திருதராஷ்டிரனும் விதுரனும் 3 பேரும். ஆகவே அது எப்படின்னாக்க அவருக்கு பாதராயணர், கிருஷ்ணத்வைபாயனர், வியாசர் 3 பேர். சுவாமி அதுக்கப்புறம் இந்த பாதராயணர் ஸ்மிருதின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை பத்தி சொல்றேன்ல சுவாமி. ஸ்மிருதினாக்க என்ன பண்றான்னாக்க, அதாவது பாதராயணர் தன் நினைவில் ஏற்பட்டதெல்லாம் இன்னும் சொல்ல போனாக்க 18 புராணத்தையும் பராசரர் வியாசர் தான் வெளியிட்டான்னு சொல்லணும். மகாபாரத பண்ணது அவர் தான். ஸ்ரீபாகவத்தை சுகருக்கு சொல்லி வச்சது அவர் தான். அது மாதிரி வியாசருடைய இதுல நிறைய இது ஒரு ஒர்க் ஒரே யோமன் ஜாப் பண்ணியிருக்காரு. நம்ம இந்த சனாதன தர்மத்தை பொறுத்த மட்டும் இது நிலநிறுத்தத்துக்காக ரொம்ப சிரமப்பட்டு பண்ணியிருக்காரு எல்லாத்தையும். ஒரு ஆணி வேற இன்னைக்கு பிரசன்ட் டே, அதாவது வியாசர் காலத்துல கலிகாலம் வந்துடுத்து. ஏன்னா கண்ணனுடைய காலத்தை வந்துடுத்து. அதுக்கு முன்னால் இருந்த இதுக்கும் இப்போதுக்கும் வித்தியாசம் வருது. இந்த வித்தியாசத்துல அதை சரி கட்டி இதுல எப்படி இருக்கணும்ங்கிறதுக்கு பணியில வருது வியாசர். அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய கல்வியும் இருக்க, மகாபாரதம் இருக்காங்க. வேற யாரால பண்ண முடியும் வியாசரை தவிர்த்து? இஸ் எ கான்டெம்பரரி, இஸ் மோர் எ ஹிஸ்டாரியன் தேன் எ போயட். அதுதான் பூரா எழுதிருக்கிறது. இன்னொன்னும் வியாசர் வந்து பெருமாளுடைய ஆவேச அவதாரம். வியாசம் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே. அவர் அவருடைய ஆவேச அவதாரம். இந்த மகாபாரதம்ங்கிறது காவியம் எழுதி முடியணும்.
வேதங்கள் பகுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக விஷ்ணு வியாசங்கிற ஆத்மாவில் ஆவேசம் பண்ணி இதான் செய்ய வச்சார். சுவாமி இதுல வந்து ஒரு ஜஸ்ட் இன்னொரு பாயிண்ட் டு ஆட் ஆன் சுவாமி. இது வந்து ஒரு விசாரம், அதாவது தேர் ஆர் சம் பீப்புள் நோ ஆஸ் லைக் திஸ். வந்து 18 புராணத்தையும் வந்து தொகுத்தார் அப்படின்னு வந்து வேதவியாசர் பாக்குறோம். இதுல சில தேவதைகளுடைய புராணங்களும் இருக்கு. அதுல அக்னி புராணம், வாயு புராணம், ஸ்கந்த புராணம் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஆனா இதுல வந்து அடியன் தெரிஞ்சுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்தந்த காவிய தலைவனை வந்து கொஞ்சம் போற்றி சொல்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் என்டிஆர் வந்து ராவணனா பண்ணா கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி பண்றா பாருங்க. சிவாஜி வந்து கர்ணனா பண்ணா கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி பண்ற. அதாவது வந்து அந்த காவிய தலைவனை வந்து கொஞ்சம் சிறப்பிக்கிறதுக்காக சொன்னதுனால அவரே பரபிரம்மம் ஆயிடாது. பிகாஸ் 18 புராணாஸ்லயும் ஒவ்வொரு புராணத்திலயும் பரபிரம்மம் இவருன்னு சொல்லல. ஆனா நிறைய பேருடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன ஆயிடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்தந்த தேவதைய வந்து பரபிரம்மம்னு வியாசர் 18 பரபிரம்மமா சொல்லியிருப்பார் இப்படின்னு ஒரு கேள்வி சுவாமி. அதுதான் சுவாமி, இப்படின்னு சொல்லவே இல்லை. பட் பீப்புள் மிஸ்இன்டர்பிரட்டட். அதான் சொன்னோம் சுவாமி. நான் சொன்ன 2 ஸ்ட்ராட்டாரியும் வச்சுக்கணும். நீங்க வந்து எந்த கண்ணோட்டத்துல பாக்குறீங்களோ அது பெருசா தெரியும். என்ன பொறுத்தமட்டில் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த லௌகீகமான இதெல்லாம் அது பெருசா அவளை தான் நான் பெருசா நினைப்பேன். ஆமாம், அவ வந்து முக்தியை பத்தியே பேசாதவளுக்கு இது சரியா போயிடும். அப்ப யார் பண்றாலும் அவள் தான் கடவுள், அவள் தான் பரப்பணும்னு தெரியும். அப்படி இல்லை. நோக்கம், மக்களுடைய நோக்கம் வந்து முக்தி அடைகிறது அப்படிங்கிறது வச்சுருந்தாக்க, அப்போ முக்தியை எய்மா வச்சுருந்தாக்க இந்த உலகத்து எல்லாம் கொஞ்சம் அல்பமா போயிடும். அப்போ அல்பமா போறச்ச இந்த பலன்களும் இந்த தேவதைகளும் தேவையில்லாம போயிடும். அதனால அது வியாசர் தான் பண்ணினார். 18 புராணத்தையும் பண்ணாக்க ஆக்சுவலாக பராசரர் பண்ணினார். அதை வியாசருக்கு சொல்லி வச்சார். வியாசர் வந்து அதை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்திச்சு அதை கிளீனா பிரிக்கவும் பிரிச்சார் இல்லையா. சாத்விக புராணம் 6, ராட்சச புராணம் 6, தாமச புராணம் 6 ஒன்றும் வேற ஒன்றும் வேண்டாம். அவர் அந்த மாதிரி இன்னொருத்தர் கருத்தை மறுக்க மாட்டார். அதை எடுத்துட்டு மறுக்க மாட்டார்னா நிறுத்தினாக்க அதை அப்படியே எடுத்துட்டு அது டிஸ்கார்ட் பண்ண மாட்டார். இப்போ நம்ம பார்த்தோமே, இப்போ பண்ணுறச்சேயே பிரம்மா பண்ண நியாயத்தை எடுத்துட்டாருன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வெவ்வேறு சிவன் பண்ண சைவத்தை எடுத்து டிஸ்கஸ் பண்ணிருக்காரு இல்லையா. சிச்சி தப்பு அப்படின்னு ஒதுக்கலையே. அதை எடுத்து அதை டிஸ்கஸ் பண்ணி அதில் என்ன இருக்கோ இல்லைங்கிறத பார்த்து வேற சொல்லிருக்கா இல்லையா. இப்போ வேற ஒன்றும் வேண்டாம் சுவாமி, நீங்கள் உங்கள் வீட்டை ஒழிக்கிறீங்க, ஒரு ஷிஃப்ட் பண்ணிங்க வச்சுக்குவோம். ஷிஃப்ட் பண்ணிங்க என்ன பண்ணுவீங்கன்னாக்க நிறைய தேவையில்லாத சாமான் எடுத்து வச்சிருப்பீங்க. எடுத்து வச்சா என்ன பண்ணுவீங்க, தனியாக பிரிச்சுடுவீங்கள்ல. நியூஸ் பேப்பர் வயராக்கள், மெட்டாலிக் திங்ஸு, பிளாஸ்டிக் திங்ஸு பிடிக்கிறீங்க இல்லையா. இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கேன் உங்களுக்கு நாளைக்கு போட்டு அது இது பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி கலந்து கட்டியாக இருக்கிறது எல்லாத்தையும் பிரித்து த்ரெட் பேராக பண்ணி இதுக்கு உபயோகப்படும் பண்ணவர் வியாசர். அந்த வேலை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம உட்காந்து வீட்டில் பண்ணால் தான் தெரியாது எவ்வளோ சிரமமாக இருக்குன்னுட்டு. அது மாதிரி வியாசர் நமக்கு வந்து ஒரு யோகன் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தன் சிஷ்யனுக்கு சொல்லி கொடுத்து யூ ஷுட் பி வெரி சின்சியர் டு யுவர் ஜாப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த மீமாம்சையில் பார்த்தீங்கன்னாக்க முதல் 4 அத்தியாயங்களில் கம்ப்ளீட்டாக ஒரு வார்த்தைக்கு எப்படி போல் சொல்கிறது என்ன வகைராக்கிட்டு இருக்கு. அடுத்த நாளில் வெவ்வேறு யாகங்களை பற்றி விவரிக்கிறது, செயல்முறைகளை பற்றி சொல்கிறது, தேவதைகளை பற்றி சொல்கிறது. மொத்தம் 16 அத்தியாயம். இது 4 அத்தியாயம். முதல்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. வந்து இதில் 4 அத்தியாயம் உத்தர மீமாம்சை. இப்போ நம்ம பார்க்குறமே உத்தர மீமாம்சை. மீமாம்சானா ஆராய்ச்சி, கிரிட்டிக்கல் அனாலிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் தீஸ் வேதிக் திங்ஸ். அதனால வருது. சொல்லுங்கம்மா. நான் நினைச்சேன் எப்படின்னா, அந்த பூர்வ மீமாம்சை, வேதம், இந்த பிரம்மசூத்திரங்கள் இதுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரம்மம் அப்படின்னு தான் இருக்கும். அந்த கிருஷ்ணர்னோ ராமர்னோ இந்த மாதிரி ஐடென்டிபிகேஷன் எல்லாம் வராது. வெறும் ஜென்ரலா பிரம்மம் எப்படி வந்து உலகம் தோண்டிட்டு நம்ம எப்படி வந்து இதை போய் அடைய போறோம், இப்படிதான் நம்ம இவ்வளவு நேரமா நம்ம பேசிட்டு இருந்து இதெல்லாம் பண்ணதால நான் நினைச்சேன் மகாபாரதம் இதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி வந்திருக்கணும். மகாபாரதம், கீதை இதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி வந்திருக்கும். சோ இது வந்து பிரம்மசூத்திரம், வேதங்கள் வந்து வேதம் முன்னாடி வந்திருக்கும். அதுக்கப்புறம் வேணும்னா அதை சுருக்கி உபநிஷத்துகள் பண்ணி அதையும் ஷார்ட்டா பண்ணி பிரம்மசூத்திரம்.
இந்த ஹைரார்கில வந்திருக்கலாம். இது வந்து இவர் பாதராயணர்ங்கிறவர் கொஞ்சம் ரொம்ப முன்னாடி இதெல்லாம் பண்ணியிருப்பாரு. மகாபாரதம் வந்து லேட்டரா வந்ததால இதெல்லாம் வியாசருங்கிறவர் பின்னாடி இதெல்லாம் அதாவது வியாசர் மகாபாரதத்தை எழுதியவர் வியாசர்னும் போது நீங்க வேதங்களை தொகுத்தவர் தான் வியாசரை தவிர வியாசர் எழுதல வேதத்தை. வேதம் ஏற்கனவே இருந்தது. அப்படிதான் நான் நினைச்சிருந்தேன். எனக்கு புரிஞ்சிருந்து நான் அவர் பின்னாடி வந்தவர் போல இருக்கு, இவர் முன்னாடி இருந்தவர் அப்படின்னு நினைச்சிட்டேன். வேற வேதம் எல்லாம் என்ன இருந்தது, அதுலயும் கலந்து கட்டியா இருந்தது. அதுல முதல்ல ரிக்கு தான் முதல் வேதம். அதுல தான் எல்லாத்துக்கும் மற்ற வேதங்களுக்கெல்லாம் ஆதாரமே அதில் தான் இருக்கு. அது ஒரு பர்டிகுலர் மீட்டர்ல அமைஞ்சிருக்கு. நம்ம தமிழ் சொல்ல முடியாது, வெண்பா ஆசிரியப்பான்னு சொல்ற மாதிரி அதுல அமைஞ்சிருந்தது. அதனுடைய டோனு வேறையா இருக்கும், அது வேற மாதிரியா போச்சு. அடுத்தபடி எஜுர்வேதம்ங்கிறது நிறைய சடங்குகளை பற்றி சொல்றது. ரிக்வேதத்துல மனுஷனுடைய கான்டாக்ட்லாம் பற்றி எல்லாம் சொல்றது. எஜுர்வேதம் தான் நிறைய சடங்குகளை பற்றி சொல்றது. இதுல வந்து அந்த மாதிரிலாம் மோஸ்ட்லி ப்ரோஸ் ஆர்டர்ல இருக்கும். இதை தனியா பிரிச்சா சாமவேதம் இது எல்லாத்தையும் இதுல சொல்றது, அது மியூசிக்கல் டோன்ல சொல்றது. இதுல எல்லாத்தையும் சேராத எல்லாத்தையும் தெரியா கூட அதனோட எதுவும் பண்ணினார். ஆக மொத்தம் இவர் தனித்தனியா பிரிச்சு கொடுத்தார் வியாசர். அது வியாசர் யசிக்கிறதுனால அது வியாசர்னு பேர் அவருக்கு, விளக்கமா பண்ணதுனால. ஸோ பாதராயணன் தான் ஒரு இயற்பெயர் அவர். அது மட்டும் இல்லாமல் புராணங்களுக்கு சொன்னாக்க இந்த வேதங்கள் இருக்கு இல்லையா, அவாவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், வேற ஒன்றும் வேண்டாமா. நம்ம ஒருத்தர் இருக்கார், அவர் இன்னைக்கு அவருக்கு உடம்பு சௌகரியமா இருக்கு, எதை வேணா சாப்பிடுங்கிறார். மறுநாளைக்கு அவருக்கு ஜுரம் வந்துடுது. ஜுரம் வந்தோன்னு சொல்றா, மோர்கிட்டே போகாது, கஞ்சி சாப்பிடு, லிக்விடா சாப்பிடு. ஒரு வேறவோ வியாதி வந்தது, அதுக்கேற்ற இதைத்தான் சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாதுங்கிற. அந்த மாதிரி இந்த 18 புராணம் பண்ணது என்னன்னாக்க, தெய்வமே இல்லை பரபிரமே இல்லைன்னு போறவாளுக்கு அவளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டோம், அந்த புராணங்களை படிச்சுட்டு அதனால பலனை அடையட்டும், பலனை அடைஞ்சு அதனால தெய்வத்து மேலே ஈடுபாடு ஏற்பட்டு பின்னால் இதுக்கு வருவான். ஸோ சின்ன குழந்தைய கிளாஸ்லேருந்து ஆரம்பித்து வரிசையாக டெவலப் பண்ணிட்டு போகிற மாதிரி பண்ணுறதுக்காகத்தான் அவர் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம இந்த பிரம்மசூத்திரம் டெவலப் பண்ணியே பார்த்தோம், எப்படி இருக்கு பாருங்க. அந்த மாதிரி அதுக்காக ஒருத்தருக்கு வச்சிருக்காரு. எல்லாருக்கும் லோகோ பின்ன ருச்சி, எல்லாருக்கும் ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்கா, நிச்சயமா இருக்கு. ஒரு ஆற்றுல இருக்கா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கா. ஒருத்தருக்கு சாதம் குழஞ்சிருக்கணும், ஒருத்தருக்கு சாதம் கொஞ்சம் வரையா இருக்கணும், இருக்கா இல்லையா? அந்த மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த புராணங்கள் எல்லாம் பண்ணுங்க. இந்த புராணங்கள் பண்றச்சே அது நம்பிக்கை வரணும் இல்லையா? அப்போ எந்த தெய்வத்துக்கு சொல்றாரோ அது ஒரு பெருமை சொல்ல வேண்டாமா? அதுதான் முக்கியமான வித்தியாசம் என்னன்னாக்கா, இந்த புராண ஆரம்பத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு புராணத்துக்கும் என்ன காரணம்னாக்க, எனக்கு அக்னியை பற்றி சொல்லு, அக்னி எந்த வசந்தவன், ஓ அக்னி பற்றி கேட்குறியா, அக்னி இவ்வளவு வேந்தனாச்சே அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லுவான், ஆக்னேய புராணம். ஆனா ஒரு புராணத்துல மட்டும் இந்த உலகம் எங்க தோணித்து, எதுல நிலை பெற்று இருக்கு, இனி என்ன ஆகும் அப்படிங்கிறது 2 லேர்னட் பர்சன்ஸ் பேசிக்கிறாங்க. மைத்ரேயரும் பராசரரும் பேசிக்கிறாங்க. அதுல வரதான் விஷ்ணு புராணம். இன்பேக்ட் புராணங்கள்லாம் முன்னோடி அதுதான், முதல் புராணம் அதுதான். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா புராணம் அதுலேருந்து வந்தது. பாகவத புராணம் வியாசர் மகாபாரதத்தை எழுதுறதுக்கு அப்புறம் அவருக்கு மனத்தெளிவு இல்லாமல் இருந்ததுனால நாரதர் சொல்றார், நீ பூரா சண்டையை பற்றி எழுதி போயிட்ட, இந்த நிதானமாக ஒன்று பண்ணு, பகவானோட தனியாக பிரித்து எழுது, நீ வேற இல்லாமல் நீ என்ன பண்ண, பெருமாள் சொல்ல தான் ஆரம்பிச்ச மகாபாரதத்தை, ஆனால் அது எங்கேயோ போய் கடைசியில் அந்த ஹிஸ்ட்ரி அப்புறம் எழுத வேண்டியதாக போயிடுது, அவர் பண்ண ரைட்டு தப்பு எல்லாம் சொல்ல வேண்டியதாக போயிடுது. அப்படி இல்லாமல் பகவானை பற்றி மட்டும் எழுது ஒரு, அதுக்கு தான் ஸ்ரீபாகவதம் வந்தது. அதனால ஒருத்தருக்கும் ஒவ்வொரு மனநிலைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டஸுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கிறது தான் அந்த புராணங்கள். எதாவது ஒன்று பிடிச்சுன்னு வரமாட்டான் உங்களுக்குள்ள அப்படிங்கிறதுக்காக. சேனையாகம் ஞாபகம் இருக்கா? சேனையாகங்கிறது கழுக வச்சு செய்யக்கூடிய அழுகுபடக்கூடிய யாகம். அவருடைய நோக்கம் எதிரி அழிக்கிறதுக்கு யாகம் பண்ணல. ஆனால் எதுக்காக வருதுன்னாக்க, எவன் ஒருவன் இதே இல்லை, வேதம் தப்பு, இதெல்லாம் இல்லைன்னு சொல்றானோ அவனை நம்ப வைக்கிறதுக்காக வருது. ஆனா அப்புறம் இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனை அதுல மனசு போகுமா? போகாது இல்லையா? அது மாதிரி தான். சொல்லுங்க.
விஷ்ணு புராணம் பராசரன் இந்த மைத்ரேயன் காதல சரியா விழு எனக்கு. ஆமா, பராசர மைத்ரேயர், பராசரோட சிஷ்யர் மைத்ரேயரா? ஓகே, மைத்ரேயி அந்த இது கார்கி அது வேற, 2 பேர் இருக்காங்க. இது ஒரு மைத்ரேயர் வேற. மைத்ரேயர் ரைட். அவர் கேட்கிறார், அவர் எல்லாம் பிடிச்சி முடிச்சாரு, எனக்கு இதே சந்தேகம் இருக்கு, எனக்கு இந்த உலகம் யார்கிட்டன்னு தோணுது, எதில் அடங்கணும், அவன் ஏன் பிறந்தான். இன்ஃபேக்ட் இஸ் வெரி ரிச் வித் பிலசாபிக்கல் தாட்ஸ். அதனால தான் இத்தனை நாள் பார்த்தோமே நம்ம ராமானுசர் இவ்வளோதான் எழுதியிருக்காரு. அவர் எந்த புராணத்தையும் கோட் பண்ணலை எக்ஸப்டிங் விஷ்ணு புராணம். விஷ்ணு புராணத்துலேயும் கதாபாகத்துக்கே போகலை அவர் பூரா. அதில் எது ஃபிலசாபிக்கல் டிஸ்கஷன் எடுத்துருக்கோ அதை மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்கார். அதனால மற்ற புராணத்தை எடுத்தாக்க அதுக்கு வேற சாயம் பூசப்படும், இல்லைன்னா அது ஏதாவது அப்படிங்கிறது தான் இருக்கு, அதுக்கிட்டே போகுது. வேற வேற டவுட்ஸ்? புரியுது சுவாமி. வெற்றி டவுட் ஏதாவது உண்டா? இல்ல சுவாமி, தெளிவாவே இருக்கு. இந்த பலன் அளிக்கிறதுன்றது நீங்க நல்ல அழகான உதாரணங்கள்லாம் சொன்னீங்க. அது நம்ம வாழ்க்கையிலேயே நிறைய அனுபவபூர்வமாவே அந்த கேள்விகள் எழுந்திருக்கு. இவ்வளவு உழைச்சிருக்கோம், ஏன் இதுக்கான பலன் கிடைக்கல அப்படின்னும் போது அது அந்த இடங்கள்லாம் நல்லா எடுத்து காட்டினீங்க. அது சுவாமி, உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்றேன், இட் இஸ் ஜஸ்ட் பியூர்லி பர்சனல். ஏஎம்ஐ நிறைய ஏஎம்ஐக்கு நிறைய தரம் படம் எடுத்தேன். அதில் ரொம்ப சிரமப்பட்டு நான் படிச்சுட்டு போய் என்ன எழுதுறது பார்த்தீங்கன்னாக்க, அதில் போட்டு 2 மார்க் 3 மார்க்கில் அதை 50 வாங்கினா தான் பாஸ் ஆகலை, 48 வாங்கினா ஃபெயில் ஆகிருக்கேன். ஆனால் அதுக்காக லீவ் போட்டு படிச்சுட்டு இருந்தேன் இல்லையோ, அப்போ வேற ஏதோ வேலை வந்துடுது, வேற வழி அந்த வேலையை பார்க்க வேண்டியதாக போயிடுது. கடைசியில் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறச்சே பார்த்தா, சரி நீ பரீட்சை இது வேண்டாமா நினச்சிட்டு இருந்தேன். இல்லை இருக்க டைம் வரைக்கும் போய் எழுதி வரும், பணத்தை கட்டி வச்சு போவோன்னு போய் எழுதி வந்தேன். அது நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டேன். வேடிக்கை, என்னுடைய சப்ஜெக்டான தீரா மிஷின்ஸில் ஃபெயில் ஆனேன், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரில் பாஸ் பண்ணிட்டேன், நல்ல மார்க் வாங்கி. அது ஜஸ்ட் லைக் தே போய் எழுதினது. அது மாதிரி சம்திங் மோர் தென் அஸ், நம்ம அந்த முடிச்சு அவுக்க முடியாத ஒன்று இருக்குது, அவன் தான் பண்ணுறான் அது எல்லாத்தையும். சுவாமி, ஜஸ்ட் டு ஆட் ஆன் ஒன் பாயிண்ட் சுவாமி, இப்போ ஒரு விவசாயி சொல்றான், நான் நிறைய உழைச்சேன் அப்படின்னு. அந்த உழைக்கிறதுக்கான ஆற்றல் கொடுத்ததும் பகவான் தான்றத கொஞ்சம் டீப்பா பார்த்தா புரியும் சுவாமி. ஈவன் தோ ஞானமோ ஆற்றலோ எனிதிங் தட் ஆல்சோ given by Lord. சுவாமி உணராததுனால நான் பண்ணேன் அப்படின்னுறான். அதான் சுவாமி, எவன் நான் நினைக்கிறானோ அவன் ஆற்றல் நினைக்க மாட்டான். ஆற்றல் ஆமா. இப்ப இவ்வளவு நான் நல்லா பாக்குறேன் சுவாமி. இப்ப பாருங்க, தஞ்சாவூர் பக்கத்துல பூரா தண்ணியில மூழ்கி போயிருக்கு. நல்லா சிரமப்பட்டு எல்லாம் என்ன பண்ணிதான் பண்ணியிருக்காங்க. விவசாயம் பண்றச்சு, உரம் போடுறதுல குறைச்சலா, களை எடுக்கிறதுல குறைச்சலா எல்லாம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வீணா போயிடுச்சு. சில சமயம் பாருங்க, ட்ரவுட், ஒரேடியா ஒன்றும் இல்லாம எல்லாம் பாடிப்படுறது இல்லையா? ஏன்னா பூச்சி அழிச்சுடுறது இல்லையா எல்லாத்தையும்? அதனால நான் உழைச்சேன், எனக்கு இது கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி கையில் காசு வாயில் தோசைக்கணும், அது கிடையாது, அது நடக்காது. அதுக்கு அதான் சொல்கிறோம்னாக்க, there is lot of slips between the cup and the lip. மாதிரி தான். கரெக்ட் சுவாமி. இப்பயே ஒரு 6 மாசம் முன்னாடி எங்க பிரம்மசூத்திரம்னா என்ன, இதெல்லாம் நாம் படிப்போம்னு நினைச்சோமானுங்க, அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. சோ இது ஒரு கடவுளுடைய அருள் இல்லாம இது மாதிரி எல்லாம் நடக்க சான்ஸே இல்லை. இது காதலிய முதல்ல எங்களுக்கு எல்லாம், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாம் விழுந்தே இருந்திருக்காது. அதனால இதுவே கடவுளோட பயங்கரமான அருள் இல்லாம நடக்காது. அதோட இல்லாம இன்னும் ஒரு இதுக்கப்புறம் ஒரு தோணுறது, இது என்னன்னா, நீங்க இப்ப சொல்றீங்கல்ல, மழை பெஞ்சுது, தண்ணியில முழுகிடுது, டிராட் வருது. சோ இது ஒரு பெரிய பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய விளையாட்டுல என்னமோ நடந்துன்னு இருக்கு. இது எல்லாத்துக்கும் நீ கவலைப்பட்டுன்னு இருக்க கூடாது. நான் எனக்கு ரொம்ப எனக்குன்னு பர்சனலா எந்த கவலையுமே கடவுள் எனக்கு கொடுக்கல. ஆனா நான் தேடி வச்சு கவலைப்படுவேன். அப்படி ஒரு கேரக்டர், அப்படி ஒரு எதுக்குன்னே இருக்காது. எல்லாருமே கேட்பாங்க, எதுவுமே உனக்கு ஒண்ணுமே இல்லையே, உனக்கு ஒரு பெரிய மேஜர் ப்ராப்ளமா? ஒரு ப்ராப்ளம் இல்லாத போதே ஒயாரியும் அப்செட் நம்மள கேட்டோம்னா, ஏன்னா வாசல்ல மழை ரொம்ப பெய்யுது, நாய் குட்டி போட்டிருக்கு, அதுக்கு யார் பாப்பா, இந்த மாதிரி எல்லாம் என்ன காலனே கிடையாது.
இந்த மாதிரி எல்லாம் இப்ப எல்லாத்தையும் நான் பாக்குறதுக்குரிய பெரிய சூத்திரதாரியா நானு எதுவும் கிடையாது. நான் எல்லாத்தையும் பார்க்க முதல்ல முடியுமா? சோ இது ஒரு இது ஒரு மாதிரி ஒரு குளோபல் பெர்ஸ்பெக்டிவ் உங்களுடைய இதுக்கு கொடுக்குறது. இந்த கேட்க இது ஒரு பெரிய இதுல ஒரு பெரிய விளையாட்டுல நம்ம ஒரு அங்கமா இருந்துட்டு இருக்கோம். இதுல கவலைப்படவோ இல்ல நான் தான் பெருசா எடுத்து செய்யறேங்கிற இதுவோ எதுவுமே இல்லை அப்படிங்கிறது ஒரு மாதிரி புரியற மாதிரி இருக்கு சுவாமி. நன்றி சுவாமி. நன்றி சுவாமி. நம்முடைய மனசுல இந்த எண்ணம் வரணும். இங்க என்னுடைய மருமக்களுக்கெல்லாம் கல்யாணம் நடந்தது, 4-5 கல்யாணம் நடந்தது. ஏதோ அங்கே பண்ணி வச்சிருக்கோம், அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். கல்யாண நாள் நெருங்க ஏதாவது கவலை இருக்காத. எங்கள் அம்மா கொஞ்சம் கூடவே கவலைப்படுவள். படித்து அது பண்ணல இது பண்ணலன்னு புலம்பிட்டே இருப்பள். நான் பேசாமல் இருந்தேன்னாக்க உட்கார்ந்துருக்கா மாதிரி வீழ்ச்சிபடி மாதிரி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் அப்படிம்பள். எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் பெருமாள் விட்ட வழி. அப்போ சொல்லுவேன், நீ இந்த புலம்பிவிட்டு 1 மணி நேரம் கழிச்சு இதுக்கு வந்திருக்கேன். இந்த முடிவுக்கு நான் முன்னாலே வந்துட்டேன். எது நம்ம கையில் இல்லையோ, இன்னும் வாழை மரம் கட்டோம்னாக்கா அவன் கட்டினாதான் கட்ட முடியும். நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால இது எது நம்ம கையால் இருந்து இதாக பண்ணலன்னாக்க நியாயம். அப்படி இல்லாத போதுக்கு நம்ம அலட்டிக்கிறது என்ன பிரயோஜனம் அப்படின்னு. இல்ல இது நீங்க பர்சனலா நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் இதுல. அதனாலதான் நான் எவ்வளவு கோபக்காரன் இருந்தேங்கிறது வேற. இப்போ அந்த அளவுக்கு இல்லைங்கிறது எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு புரியுது. அதெல்லாம் இது மாதிரி பகவான் கிருபைதான் சொல்ல போனாக்க. அதாவது நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. நமக்கு மீறிய செயல்கள் இருக்குது, எல்லாத்துக்கும் அவனுடைய புரியுது எல்லாமே. இப்போ உலக வழக்குல எல்லாரும் ஒரு வேண்டது இல்ல பிரார்த்தனை செய்யறது, பிரேயர் அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. அப்போ தேடுங்கள் கிடைக்கும், தட்டுங்கள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? சோ அதுக்கெல்லாம் என்ன அது எல்லாம் ஒரு சாதாரண மக்களுடைய இது பற்று உள்ளவங்க இது அப்படின்றத எடுத்துக்கிறதா? இப்போ நம்ம தேடுறோம், இப்போ என்ன வாழ்க்கைனா என்ன அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு தேடல் இருக்குது. அது மூலமா நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல போய் சேர்றோம். இது மாதிரி எல்லா மக்களுமே தேடுறது, அவங்க தேடுறது இல்ல வேண்டது, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சுவாமி? நீங்க ஒரு தாய், நீங்க குழந்தைகளை வளர்க்குறீங்க. குழந்தைகள் நல்லா வளர்க்கணும்னு எண்டுங்களா இல்லையா? கவலைப்படுறீங்களா இல்லையா? இது உங்க கடமை. நீங்க அதான் திருப்பி சொல்றேன், உங்க கடமை. நீங்க இந்த உலகத்துல பிறந்தது உங்க விருப்பப்படி இல்லை, யாருடைய விருப்பப்படியோ. ஆனால் பிறந்ததுனால உங்களுக்கு சில கடமைகள் இருக்கு. இந்த கடமைகளை நீங்க ஒழுங்கா செய்யணும், ஷெட் பண்ணக்கூடாது. சரி, அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேனே, இல்லை நானாக தான் நடக்கணும், அது எதிர்பார்க்கக்கூடாது. இதுதான் மெயின் பாயிண்ட்டு. கடமைகளை செய்யணும், ஆனால் அது பலனை எதிர்பார்க்கப்படாது. கடமைகளை செய்யாமல் இருந்தானே சோம்பேறியே போடுவோம், உலகமே நடக்காது. ஆக நம்ம ஒருத்தருக்கும் உள்ள கடமைகள், அதுக்குள்ள நம்ம கெப்பாசிட்டி கொடுத்துருக்காம பாருங்க. அறிவு, இது தெரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு பொண்ணு இருக்கும், அவளை இப்போதான் ரொம்ப சின்னவளாக இருக்கலாம். இந்த காலத்தில் எரளியா மேரேஜ் ஆயிருக்கு இல்லையா? அவளுக்கு ஒரு 16-17 வயசுல கல்யாணம் குழந்தை வந்துட்டு வச்சுக்கோங்க. அவளுக்கு என்ன தானாகவே குழந்தைய இது பண்ண போஷிக்கிறதுக்கு தெரியறதா இல்லையா? அவளுக்கு கற்றுக்கிறாள் இல்லையா? அவள் இங்கே ஸ்கூலில் போய் படிச்சுட்டு வரலாம். எத்தனை இதில் இந்த மாதிரி இருக்கு நடக்கிறது. அதெல்லாம் கடமை. என் குழந்தை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம். அது மாதிரி நமக்கு எல்லாருக்குமே சில கடமைகளும் சில இன்ட்யூட்டிவாக சில நாலேஜும் கொடுத்துருக்கு. அதை ப்ராப்பராக உபயோகப்படுத்தணும். ஆனால் நான் இதை உபயோகப்படுத்தினேன், அதனால இது நன்னா தான் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம அவனுடைய எண்ணம் வேறையா இருக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பட்டுப்புடவையில் டிசைன் வருது இல்லையா, டிசைன் வெவ்வேறையாக வருது. ஜரியை இங்கேருந்து வருது, இது போகிறது பட்டுப்புடவை நூல்கள்லாம் இங்கே போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த டிசைன் வர இடத்துல மட்டும் அந்த நூல் வந்துட்டு போகிறது. அந்த மாதிரி அந்த நூல் ஒரு பர்டிகுலர் ஒழுங்குக்கு உட்பட்டு அமைஞ்சதுனாக்க அது ஏதோ தாமரைப்பூ மாதிரியோ ஒரு யானை மாதிரியோ தெரியுறது நமக்கு. அது மாதிரி உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஒவ்வொரு செகண்டும் இந்த மாதிரியான இந்த மாதிரி ஒரு வீவிங் தான் உட்பட்டுருக்கு. ஆனால் நம்ம செய்யாமல் இருக்கக்கூடாது. ஏன் நான் செஞ்சால் கிடைக்க மாட்டேங்கிறது, நான் பேசாமல் இருந்துடுறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. அது தவறு, கடமையில் தவறுனதாகும். அதுக்காகத்தான் அவளுக்கு உள்ள கடமையை செய்ய பலனை எதிர்பார்க்க. இந்த பேசிக் திங் இதுதான். அது மட்டும் இல்லாமல் டோன்ட் பி அவரேஷியஸ்.
உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஊற அடிச்சு ஒல்லையில போடணும்னு நினைக்க மாட்டாங்க. நமக்கு என்ன தேவையோ அது வேணும். அதை விட்டு சோம்பேறியாக கூடாது. கடவுள் கடவுள் பார்த்துக்குவார், எனக்கு குழந்தை குட்டிலாம் ஆயிடுத்து, பகவான் பார்த்துக்குவார், நான் பேசாம உட்காந்து இருந்தேன்னாக்கா அது தப்பு. காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு, பண்ணி தான் ஆகணும் நான். அது மாதிரி இது எல்லாத்தையும் கிளீனாக வரையறோட பண்ணியிருக்கேன். ஆனால் எது பண்ணினாலும் நான் பண்ணினேங்கிற நல்லது வேண்டாம். அது இல்லாமல் இருந்ததுனாக்க உனக்கு தானா எல்லாம் நடக்கும். எப்போ ஒரு பலனை எதிர்பார்க்கலையோ இப்போ ஏமாற்றம் இருக்காது. எப்போவுமே எதிர்பார்ப்பு இருந்தால் தான் ஏமாற்றம் இருக்கும். எதிர்பார்க்க வேணும். இட் இஸ் மை டியூட்டி, ஐ எம் டூயிங் இட் அப்படிங்கிற நடத்தும். இதை முன்னாலே பார்த்தோம் பாருங்க. முதல் இதில் பார்க்கறச்சே அனவசாதம் அனுதர்ஷன் பார்த்தோம் பாருங்க. அனவசாதம்னா என்விரான்மெண்ட்னால மனம் கலந்து போகிறதோ இல்லை இது எதிர்பாராத இந்த லாபம் கிடைச்சுனாக்க ஒரே குதிக்கிறதோ ரெண்டும் கூடாதுன்னு அதெல்லாம் இதில் எம்பட்டது இல்லை. இல்ல இந்த ரொம்ப வேண்டி உருகி பிரார்த்தனை பண்றாங்கல்ல சுவாமி, ஆமா அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வந்து வாஸ்து நம்ம பற்று இல்லாம இருக்கிறதா, எதை பத்தியும் கேட்காம இருக்கிறதா, இல்ல ஒண்ணு வந்து உருகி கேட்கறதா? அது மாதிரி தான் நார்மலா நம்ம பார்த்தோம். அதுக்கு என்ன சுவாமி அந்த மாதிரி செய்யறது வேஸ்ட் அப்படின்னு இல்ல, நல்லா பிரார்த்தனை பண்ணணும், ஒவ்வொரு நிமிஷமும் பிரார்த்தனை பண்ணணும். ஆனா என்ன இஷ்டப்படி ஒன்றும் பிரார்த்தனை பண்ணக்கூடாது. உன் இஷ்டப்படி நடத்து. எனக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும், அனுபவிச்சாகணும், பாவம் பண்ணியிருக்கேன், அனுபவிச்சாகணும். ஆனா அதை தாண்டறதுக்கான திறமையே எனக்கு கொடு. இந்த பாவத்தை ரைட்டா அப்படின்னு கேட்க வேண்டாம். இத்தனை இதெல்லாம் இருக்கு, ஆனா அதாவது ஃபேஸ் பண்ணக்கூடிய திறமையை எனக்கு கொடு. அதான் சொல்றச்சு, கடவுள் நம்ம நடத்தின்னு போறோம்னாக்க கையை பிடிச்சி நடத்தின்னு போனா கூட சமயத்தில் நம்ம கையை உதறிட்டு போனால் போயிடுவோம் நம்ம. ஏன்னா நம்ம மனசு வந்து கண்ணதில் ஈடுபடுறதுனால. அப்படி இல்லாமல் நம்ம செண்டை பிடிச்சி இழுத்துன்னு போகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கண்ட்ரோல் கூட அவங்ககிட்ட இருக்கு, அவங்ககிட்ட கண்ட்ரோல் இருக்கு. நான் இது செஞ்சு ஆகணும். இந்த ரெண்டையும் யுனைட் பண்ணி, அப்பா நான் என் கடமையை செய்ய விடு, என்ன கடமையை செய்யறதுக்கான மன உடல் திண்மைகளை எனக்கு கொடு. இதில் ஏமாற்றங்கள் வரும், ஏன்னா என் வினை நல்வினை தீவிரங்கள் நான் பண்ணியிருக்கேன். அதனால தளர்ந்து விடாமல் இருக்குது, நீ தான் இது பண்ணணும் அப்படின்னு நம்மனாக்க ஒரு பூரா அவன் எடுத்துன்னு ஸ்ரீ வைஷ்ணவத்தில் முக்கிய சரணாகதியில் சொல்றதே அப்படித்தான். ஐயா நான் அயோக்கியன் தான், ஐ எம் ரோக் டு த கோர். ஆனால் நீ தான் காப்பாற்ற, ஒன்று நம்பியிருக்கேன், நீ நல்ல வழிப்படுத்துவ, உன் விருப்பப்படி தான் நடக்க போகிறது, அதை நான் ஒத்துன்னு விட்டேன். நீ நல்ல வழி நடத்து, நல்ல வழி நல்ல வழி காட்டுன்னு போக மாட்டோம், நல்ல வழி நடத்துன்னு. அதுதான் ஒத்து. நம்ம பிரார்த்தனை பண்ணத்தான் வேணும். பிரார்த்தனை பண்ணினால்தான் இந்த நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை சமாளிக்க நமக்கு முடியும். வயசானாக்க தாய் தப்பனை இறக்கிறத யாரும் தடை பண்ண முடியுமோ? இல்லைன்னா லாஸ் இஸ் லாஸ், எத்தனை வயசாக இருந்தாலும் சொல்லலாம். ஆனாலும் அப்போ நம்ம மனசை தேறிட்டு அடுத்தபடி வந்து இல்லையா, அது மாதிரி. அருமை சுவாமி, நன்றி. அருமையா சொன்னீங்க சுவாமி, ரொம்ப ஜோராங்க. ஜெமிலா உங்க கேள்வியும் அருமையான கேள்வி. ஆமாம்மா, இப்போ நம்ம நியர் பார்க்குறோம் இல்லையா, வாஸ்தவம் தான். நம்ம கூட இருந்த தாய் தப்பில் போயிட்டாங்கன்னா மனசு ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. ஆனால் அது இருக்க முடியுதான்னு யோசனை பண்ணி பார்க்கணும். அந்த கஷ்டம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணுங்கிறது இருக்கு. கஷ்டமே இல்லாமல் யாராவது இருக்காடா? எல்லாருக்கும் ஒரு கேக் வாக்கா இருக்கு, வழி இல்லையே, பண்ணி தான் ஆகணும். ஆனால் என்ன பண்ணுற, இது பண்ணட்டும், அதுக்கான தைரியத்தை எனக்கு, ஏன்னா நீ பின்னாடி பூஸ்ட் பண்ணிக்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதை விட்டு கஷ்டமே தராதுன்னாக்கா இது இம்பாசிபிள், நீ அனுபவித்தான் ஆகணும். சரின்னு சொல்லிட்டு வந்து இன்னும் 4 பிறகு போட்டோம்னாக்க இதுக்காக கேட்கறதே அதான். எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தனோடு உற்றோமையாகவும் உனக்கே நாம் ஆட்சியம் தான் கீவேர்ட்ஸ் சொல்ல போனோம்னாக்க. ஆண்டாள் வந்து முக்தி விட்டு கேட்கப்படாதா? கேட்கலையே. இன்னும் 7 பிறகு 49 பிறகு விடு, வேண்டாங்கல்ல. ஆனால் நீ என் கூட இருந்துட்டேரு. அப்படி இருந்தாக்க எந்த ஒரு கஷ்டமும் ஒன்றும் இல்லாமல் போயிடும், தீயில் தூசாகும், அவ்வளோதான். சுவாமி, இந்த பாயிண்டோட வந்து தேவரியன் வந்து அந்த நம்ம மோட்சப்படியில வாசிச்சுட்டு அந்த அழகான ஒரு பாயிண்ட், வெயில போக்குறதுக்கு ஆகாது, ஆனா வெயில வந்து கடுமை பண்றதுக்கு மர நிழலாகவும் தென்றலாகவும் செருப்பாகவும் தாகத்துக்கு நீராகவும் இப்படி எல்லாம் பகவான் பண்றான் பாருங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் சேர்த்து இந்த பாயிண்ட்ல ஆட் பண்ணலாம் நல்லா இருக்கும் சுவாமி. ஆமா, இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் கேட்டுக்கிறது.
நீ வெயிலே இல்லாம இருந்தனாக்க உலகத்துல பயிரே வராது. வெயில் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. வெயில் வரத்தான் வரும். என் மேல படக்கூடாது. கொடை பிடிச்சிக்கோ. இந்த கொடை பிடிக்க தம்பி எனக்கு கொடு. கொடை டிசைன் பண்றது பிடிச்சிக்க எனக்கு கொடுத்து அவ்வளவுதான் கேட்கறோம் நம்ம. வெரி நைஸ். ஜமிலா மாமி கேட்ட அந்த ஒரு இன்னொரு கொஸ்டின் கூட வந்து அந்த கர்மாவை பத்தி, அதாவது அவங்களுடைய வர்ணாசிரம தர்மத்தை பண்ணணும், ஆனா அது கர்ம யோகமா பண்ணணும் அப்படின்னு. You have to do அந்த your duty. பாயிண்டும் சந்தேகமே இல்லை. எஸ். No second thought. You have to do your ஆமா. duty. இந்த டியூட்டி பண்றது இடைஞ்சல் வரும். பள்ளியின் அப்புறம் இடைஞ்சல் வரும். அது எல்லாத்தையும் அவன் பொறுப்புல விடு. அப்பா நீ என்ன நடத்து, ஒவ்வொரு லெவல்லையும் என்ன நடத்து அப்படிங்கிறோம். நம்ம பின்னால கடைசியில பார்க்க போறோம். கடைசி நிமிஷத்துல நம்ம என்னத்தை தான் அவன் பேரை உபாசனை பண்ணியிருந்தாலும் சரி, நம்ம போர்ச்சே உயிர் வந்து இது விட்டு தாண்டி போர்ச்சே அந்த சுஷும்னா நாடி தெரியாது. அவன் காட்டினால்தான் உண்டு. எக்ஸாக்ட்லி. அதுக்கு அவன் காட்டினா உண்டாக்கி இப்போ இந்த லைஃப்லயும் அப்படித்தான். ஒவ்வொரு லெவல்லையும் ஒவ்வொரு காரியம் செய்யறதுக்கும் அவன் நமக்கு வழிகாட்டினா தான் உண்டு. ஆனால் ஐ கம்ப்ளீட் அக்செப்ட் யூ ஆர் மை கைட், பொறுப்பு உன்னோடது அப்படின்னு விட்டுட்டோம்னாக்க ஐ எம் டூயிங் மை டியூட்டி அப்படி பண்ணால் சரியா இருக்கும். இதுதான் சிம்பிள் வித் பிரின்சிபல். சிம்பிளஸ்ட் திங் இதுதான் நமக்கு. எக்ஸலன்ட். வேற எனிதிங் எல்ஸ்? சுவாமி ஒரே ஒரு கேள்வி. சொல்லுங்கம்மா. பூர்வ மீமாம்சப்படி இப்ப வந்து அக்னி இந்த தேவதையை கேட்டு இந்த இந்த பலனை எதிர்பார்த்து இந்த யாகத்தை செய்யறோங்கிறது அது வேதத்திலேயே இருக்கிறதுனால நாம இப்ப வந்து சரணாகதி அடைஞ்சோம் அல்லது வந்து பரமாத்மா எல்லாத்துலயும் இருந்து பண்றாருங்கிறதுக்காக அந்த யாகங்களே செய்ய வேண்டான் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வீட்டுக்கு நல்லா இருக்கணும்னு ஒரு கிரக பிரவேசம் பண்றோம், இல்ல ஒரு யாகம் இதெல்லாம் பண்றோம், அதெல்லாம் பண்ண வேண்டாமா? பண்ணாமே இருந்துடலாமா? ஏன்னா நம்ம அதுல நிஜமா ஒரு வீட்டுக்கு போகும் பொழுது ஒரு எல்லாம் நல்லது நடக்கணும், நல்ல அந்த வீட்டுல நம்ம சுபிஷமா இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட தான் அது பண்றோம். சோ ஒரு பலனை எதிர்பார்த்து பண்ற, அதுக்கு வேதத்துல அந்தந்த இதுவும் சொல்லப்பட்டிருக்கு. சோ அத வந்து பண்ணும்பொழுது எந்த மாதிரி மனப்பான்மையில இருந்து பண்ணணும்? ஏன்னா பூர்வபக்ஷ அவங்களோடது வந்து ரொம்ப கிளியர், இது பண்ணா இது கொடுக்கும், இந்த தேவதை இது கொடுக்கும் பண்றோம். அப்ப நாம பண்ணும் பொழுது இந்த விசிஷ்டா இதை ஏத்துக்கொண்ட நாம பண்ணும் பொழுது எந்த ஒரு மனப்பான்மையோட பண்ணணும்? கேள்வி. இப்ப இன்னைக்கு படிச்ச மாதிரிதான் கிரக பிரவேசம் பண்ணணும். ரைட்டு. கிரகப்பிரவேசம் படித்து என்ன பண்ணுறோம்? கிரக தேவதைகள் எட்ஸெட்ரா, நவகிரகங்கள் வகைராக்கள், அப்புறம் இதெல்லாம் பண்ணுறோம். இது பண்ணோம், வேதத்தில் விதிச்சிருக்கு, நம்ம கடமையை நம்ம செய்யணும். ஆனால் நான் கிரகப்பிரவேசம் பண்ணுறேன், அதனால இந்த வீடானது 1000 வருஷத்துக்கு அப்படியே இருக்கணும், அது நான் என்னுடையதுனால் இல்லை. அப்பா இது என் கடமை, நான் செய்கிறேன். இட் இஸ் அப் டு யூ டு சி, நத்திங் ஹேப்பன்ஸ் டு மீ அப்படிங்கிறது தான். அந்த பொறுப்பையும் அவங்ககிட்ட போட்டுடணும். அந்த கடமையை நம்ம செய்கிறோம். கிரகப்பிரவேசம் பண்ண வேண்டிய கடமை நமக்கு உண்டு, கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற கடமை உண்டு, நமக்கு பண்ணிக்கிறோம். ஆனால் அதை வந்து தலை கட்டி கொடுக்கறது, முழுக்க பண்ணி கொடுக்கறது அவங்க பொறுப்பு. அந்த எண்ணத்தில் பண்ணணும். நான் வந்து இவ்வளோ ரூபா செலவழிச்சு இது பண்ணினேன், இது நடக்கல அப்படி நினைக்கப்படாது. அதனால எல்லா இதையும் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு அடுத்த சாப்டரில் சேர்றா ஒருத்தருக்கு உபாசனம் கைகூடி எடுத்து பகவான் அவருக்கு மன சாட்சா்காரமாயிட்டார். அப்படி ஆனாக்க ஒரு சந்தியாவந்தம் விட்டுலாமா? அது விட்டுலாமாண்ணா? கூடாது. பண்ணினா பாவம் வரும், பண்ணித்தான் ஆகணும். உன் கடமையை எந்த நிலைமையும் தவறப்படாது. உலகத்தில் இருக்கிற மட்டும் உன் கடமையை தயார் செஞ்சுட்டு தான் இருக்கணும். வேதம் விதிக்கிறது இதை பண்ணி இதை பண்ணி இதை பண்ணி விதிக்க, அது செஞ்சு தான் ஆகணும். ஆனால் நான் செஞ்சேன் அதனால் நீ கிடைச்சி தான் ஆகணும்னு சொல்ல முடியாது. அதாவது லாட்டரி டிக்கெட் வாங்கலாம், வாங்கினாக்க விடறதுக்கு வாய்ப்பு உண்டு. விடலைன்னா ஏன்னா வாங்கியிருக்கேனே ஏன் எனக்கு விடலை கேட்க முடியாது. அந்த மாதிரி புரியுதாம்மா? புரியுது சுவாமி, புரியுது சுவாமி. அதாவது பூர்வ மீமாம்சிகளுக்கும் நாம பண்ற வேதத்துக்கு யஜ்ஞங்களுக்கும் வித்தியாசம் வந்து கடமையா யஜ்யத்தை பண்ணி பலனை வந்து பண்ணித்தான் ஃபுல்லாவே அவர்கிட்ட. கிரகஸ்தன் ஒவ்வொரு நாளைக்கும் அக்னி காரியம் பண்ணணும். அக்னி காரியம் பண்றச்சே எல்லாம் இருக்கு. அக்னேய ஸ்வாஹா, இந்திராய ஸ்வாஹான்னு இருக்கு.
அப்போ அக்னியோ இந்திரன் நம்ம சொல்லலை, இது என் கடமை, நான் இதை செய்கிறேன். இதுகளுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள இவாளுக்குள்ள உள்ளுரையக்கூடிய நீ இருக்கியே, நீ என்ன காப்பாத்து, அவ்வளோதான். காப்பாத்துங்கிறச்சி இப்படி காப்பாத்து அப்படி காப்பாத்து கண்டிஷன்லாம் போட கிடையாது. எனக்கு எது நல்ல வழியோ அதை காப்பாத்து. ஒன்றும் இல்லைம்மா, ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோ, குழந்தைக்கு உடம்பு முடியலனாக்க நம்ம தான் சிரமப்பட்டு அதுக்கு எது அது பண்ணி இதை பண்ணி இது பண்ணி காப்பாற்றுறோமா இல்லையா? அதை அதுக்கு பிடிக்கிறதா கரஸ்பா மருந்து கொடுத்தா பிடிக்க மாட்டேங்க, சாப்பிட மாட்டேங்குது, துப்புறது, அதை இப்போ அடைக்க வச்சா போட்டிருக்கோம் இல்லையோ? அப்போ என்ன அர்த்தம்? அது சௌரியமாக இருக்குது, குழந்தைக்கு இடைஞ்சலானா இருக்குது, ஆனால் நல்லதுக்காகத்தான். அப்போ என்ன பண்ணுறோம், என் பொறுப்பை அவன்கிட்ட விட்டாச்சுன்னா என் நல்லது கெடுதலும் நடக்கணும். அது எனக்கு பிடிக்காது நடந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நல்ல வழியாக்கணும். அந்த பொறுப்பு ஒன்றுது. பட் நானாக செலக்ட் பண்ணேன்னாக்க எனக்கு நல்லது மட்டும்தான் செலக்ட் பண்ணேன், மற்றது போக மாட்டேன் நான் அப்படிங்கிறது. அதனால் இது எனக்கு தெரியாது வரக்கூடியது, அது உன் பொறுப்பில் விட்டுட்டேன், நீ என்னை எந்த வழி கொண்டு போகலான்னு சரி அப்படிங்கிற மாதிரி. புரியுது சுவாமி, தெளிவா இருக்கு. நன்றி சுவாமி. ரைட். ஆழ்வார் இன்னொன்று, நீங்க எல்லாத்தையும் கொஞ்சம் திருப்பி பாருங்க, அப்புறம் சந்தேகம் கேட்டாலும் கேளுங்க. என்னாக்க நாள் குறிப்பிட்டா மறந்துபடும் நமக்கு. அதனால கொஞ்சம் சிரமம் எடுத்துட்டே இல்லைனாக்க என்னென்ன சந்தேகம் இருக்குன்னு தெரியும், எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னும் எனக்கு அந்த ஆங்கிளில் பார்க்க தெரியும். நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அதாவது வித்தியாசமாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க ஓஹோ இது இஸ் ஆல்சோ பாசிபிள். ஸ்ரீபாஷத்திலே பார்த்தோம், அது நீங்கள் ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா தெரியும். எம்பெருமானார் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து முடிச்சிருவார். முடிச்சதுக்கப்புறம் என்னன்னாக்க இப்படி கேட்கப்பட்டால் அப்படின்னு ஆரம்பிப்பார். ஓஹோ இந்த மாதிரி சந்தேகம் நமக்கு வரலையேன்னு தோணும். அப்புறம் தான் அந்த மாதிரி எந்த சந்தேகம் வந்தாலும் கேளுங்கோ, அடி எனக்கு தெரிஞ்ச மட்டும் விளக்குறேன். அதனால் கொஞ்சம் அது பண்ணால் உங்களுக்கு லைஃப் லாங்க நல்லா இருக்குது. ரைட். தன்யோஸ்மி சுவாமி. அடியேன் தாசன் சுவாமி. தாசன்.